வணக்கம், நமஸ்காரம், ஸ்தோத்திரம். அன்பான சகோதர சகோதரிகளே, நசரேன இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த மாபெரும் ஒரு இனிய நன்னாளை எனக்கும் உங்களுக்கும் வழங்கின நம் பரலோக தகப்பனுக்கு எல்லா துதிக்கான மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து என்கிற இந்த நாமத்தை அறிய செய்ய ஒரு வாய்ப்பை தந்ததற்காய் மறுபடியும் அவரை ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தாவியானவர் அவருடைய பரிசுத்தாவின் கனி, பரிசுத்தாவின் வரங்கள் என்று சொல்லியெல்லாம் இந்த மாபெரும் சத்தியத்தை எனக்கும் உங்களுக்கும் அறிவிக்க செய்ய நம் 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 இயேசு கிறிஸ்து தன்னுடைய சாயலிலேயே உண்டாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பரிசுத்தாவியானவரையே எனக்கும் உங்களுக்கும் புத்திர சுவிகாரமாய், இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், பரிசுத்தாவியானவரை ஒவ்வொருவரும் மென்மையானவர், இனிமையானவர், இன்பமானவர் என்றெல்லாம் சொல்லி அவரை புகழாரம் சூட்டி மற்றும் எவ்வளவோ காரியங்களை சொல்லியாக்கும் இப்படியெல்லாம் போற்றி கொண்டு வருகிற காலம் இது. கிறிஸ்துவத்தை குறித்து தான் பேசிக்கொண்டு வருகிறோம், கிறிஸ்துவர்களை குறித்து தான் பேசிக்கொண்டு வருகிறோம். மிச்சம் பாதி பேர் பார்த்தீங்கன்னா இந்த பரிசுத்தாவியானவர்னா யாருன்னே தெரியாது, அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஜனக்கூட்டமும் உண்டு. கிறிஸ்துவத்திற்குள்ள கிறிஸ்துவ அல்லாதவர்கள் பார்ப்பீர்கள், ஆனால் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஓரளவுக்கு நல்லாதான் அவர்களுக்கு என்ன சொல்றது, நாலேஜ், அறிவு இருக்கிறது. கிறிஸ்து இயேசு அப்படின்றாலே சிலுவையில் ஒருத்தர் தொங்கினாரு அப்படின்னு சொல்லி ஒரு 5 வயசு குழந்தையில இருந்து 90 வயசு தாத்தா வரைக்கும் எல்லாத்துக்கும் தெரியும். கிறிஸ்துவர்கள் என்றாலே அது அவர்களுக்கு அடையாளம் சிலுவை என்று சொல்லி, அந்த சிலுவையில தொங்கி மரித்த இயேசு கிறிஸ்து தான் இவர்களுடைய இரட்சகர். அவர் இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்த, அவர் கற்றுக் கொடுத்த சில காரியங்களை எல்லாம் அவர்கள் நினைவில் வைத்திருவார்கள். எல்லாருக்கும் தெரிந்த, பொதுவாக தெரிந்த காரியம் என்னவென்றால், ஒரு கன்னத்தில் அறிந்தால் மறுகன்னத்தை காட்டுங்கள் என்று சொல்லி, கிறிஸ்துவர்களுடைய போதனைகளே சற்று வித்தியாசமாக இருக்கும் என்று சொல்லி அளவு கடந்த மதிப்பும் மரியாதையும் உண்டு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, நான் சொல்றேன், யாருமே தயவு செஞ்சு ஒஃபண்ட் ஆக வேண்டாம், கோபம் கொள்ளாதருங்கள். என்னுடைய வாழ்க்கையில நான் பல நண்பர்களையும் பல நண்பிகளையும் சந்தித்திருக்கிறேன். சகோதர சகோதரத்துவத்தோடு கூட சகோதரிகளாக பழகக்கூடிய பல பேரை நான் சந்தித்திருக்கிறேன். ஆனால் யார் ஒருவர் எனக்கு மரியாதை தந்து, யார் ஒருவர் நான் வணங்கக்கூடிய, எனக்கு மரியாதை கொடுப்பதை விட்டுவிடுங்கள், நான் வணங்கக்கூடிய இந்த மார்க்கத்தையும் நான் வணங்கக்கூடிய இந்த தெய்வத்திற்கும் அதிகமான மரியாதை யார் கொடுத்தார் என்றால் கிறிஸ்துவர்கள் அல்லாதவர்கள் தான். இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், என்னுடைய வேலை ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய ஹிந்து சகோதர சகோதரிமார்கள், என்னுடைய முஸ்லிம் சகோதர சகோதரமார்கள் மற்றும் வேற வேற பல மதங்கள், புத்த மத மார்க்கத்தில் இருக்கக்கூடிய, நான் சிங்கப்பூர்ல இருக்க தேசத்தில் இருக்கக்கூடிய, சீனா தேசத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூட எல்லாம் நான் புரியாற்றி கொண்டுதான் இருக்கிறேன். இவர்களெல்லாம் தரக்கூடிய மரியாதை பார்ப்பீர்களானால் அளவு கடந்தது. அவர்கள் ஒருபோதுமே என்னுடைய மார்க்கத்தை குறித்தோ, நான் வணங்கக்கூடிய இந்த இயேசுவை குறித்தோ இழிவாக பேசுவதோ இல்ல தலை உரைச்சலாக பேசுவதோ, எல்லாம் இந்த அரசியலுக்காக சில காரியங்கள் எல்லாம் நடப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நம் இந்தியா தேசத்தில் மட்டுமல்ல, எல்லா தேசங்களிலும் நடப்பது. இந்த மதத்தை வைத்தோ இல்ல ஜாதியை வைத்தோ இல்ல மொழியை வைத்தோ இல்ல இது என்ன தோல் கலரை வைத்தோ இப்படியெல்லாம் காரியங்களை செய்து, அரசியல் செய்து அவர்கள் ஓட்டுகளை வாங்கி கொண்டிருக்கிறார்கள், ஓட்டு வங்கிக்காக. அதெல்லாம் விட்டு விடுங்கள், அதெல்லாம் நடைமுறைக்கு வேலைக்காக. ஆனா இதை நம்பி போற ஆட்டுக்கூட்டமும் உண்டு. ஆனா அவர்கள் பெரிய கூட்டம் எல்லாம் கிடையாது, ஒரு சிறு கூட்டம் தான். ஆனால் நான் சொல்ல வேண்டிய காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் யாவருமே என்னிடம் பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லி தந்தார் அப்படின்னு சொல்லி என்னிடம் ஒரு கேள்வி கூட கேட்டது கிடையாது. இவர்களிலே பல மதத்தாரை சேர்ந்தவர்கள் என்னிடம் என்னை அணுகி இயேசுவை குறித்து சொல்லப்பான்னு சொன்ன பேருங்க ரொம்ப குறைச்சல். ஏனென்றால் நாங்கள் மதத்தை தவிர்த்து விடுவோம்.
மதத்தை குறித்து பேசுவோமானால் அங்கே பிரிவினை வந்துவிடும், அங்கே முரண்பாடான கருத்துகள் வந்துவிடும், வாக்குவாதம் வந்துவிடும், விதண்டாவாதமாக அது முடிந்துவிடும் என்று சொல்லி நாங்கள் யாவரும் பார்ப்பில்லானால் இந்த கார்ப்பரேட் உலகத்துல நான் பணிபுரியக்கூடிய ஐடி நிறுவனங்கள்ல இதை நாங்கள் வெளியே வைத்து விடுவோம். அப்பொழுதுதான் ஒரு நட்புக்கு ஒரு நல்ல ஒரு உறுதுணையா இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி, அதுதான் எங்களுடைய ரூல்ஸும் கூட. உங்களுக்கும் தெரியும், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் எங்கெல்லாம் பணிபுரிகிறீர்களோ அங்கே மதம் பேதம் இப்படி எல்லாம் சொல்லி என்ன ஜாதி மொழி எல்லாம் சொல்லி ரேஸ் ரிலிஜன் செக்ஸ் ஜெண்டர் எல்லாம் சொல்லி பேசுவீர்களானால் அங்கே அது குற்றமாக காணப்படக்கூடியது. இதெல்லாத்தையும் அப்பாற்பட்டதுதான் ஒரு மனிதநேயம், மனிதத்துவம். ஒவ்வொருவரும் இப்படி பார்ப்பில்லானால் மனிதர்களை மனிதர்களாக நேசித்து இப்படியாக நாம் உதவி செய்யக்கூடிய ஒரு சமுதாயத்தில் வாழ வேண்டும் என்று சொல்லி ஊக்குவிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் என்று சொல்லி பார்க்கலாம். அங்க ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கிறது. ஆனாலும் பார்ப்பில்லானால் இவர்கள் யாவரும் என்னிடம் என்னை அறிந்தவர்கள், எனக்கு மரியாதை தருகிறவர்கள், என்னை புரிந்தவர்கள் யாருமே உங்க பரிசுத்த ஆவியானவர் என்ன சொன்னார் என்று சொல்லி கேட்டதில்லை. ஏன் இன்னும் அதிகபட்சமாக போக வேண்டும் என்றால் மரியாள் என்று சொல்லி ஒரு பாத்திரத்தை குறித்து கேட்பது உண்டு. அந்தோனியார் என்று சொல்லி ஒரு பாத்திரத்தை குறித்து சொல்லுங்களேன், இவங்கெல்லாம் யாரு அப்படின்றலாம் கேட்டிருக்கேன். ஏன்னா கத்தோலிக்க மார்க்கம் என்பது ரொம்ப பழமையான ஒரு மார்க்கம். அந்த மார்க்கத்தில் பல காரியங்கள் பல ஆண்டுகளாக பல நூற்றாண்டுகளாக நடந்து வருவதனால் இவைகளை குறித்து அவர்கள் கேள்விப்பட்டு என்னிடம் கேட்டது உண்டு. ஆனால் ஒருத்தரும் இது வரைக்கும் பரிசுத்தாவி, ஒரு அம்மா இருக்காங்க, ரொம்ப தெரிஞ்ச அம்மா, கிறிஸ்துவர் அல்லாதவர்கள், ஆனா கிறிஸ்துவத்தை குறித்து அதிகமாக அறிந்தவர்கள். உள்ளே சென்ற உடனே கேட்டார்கள், நான் கல்யாணம் பண்ண போறேங்க அப்படின்னு. அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷம், நீங்க மேரியா ஜீசஸா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இதுல இருந்து ஒரு விஷயம் தெளிவாக நிறுவனத்துக்கு வருகிறது. அதாவது பரிசுத்த ஆவியானவர் என்கிற ஒரு நபருடைய காரியங்களை குறித்து கிறிஸ்துவம் ஆகட்டும், கிறிஸ்துவம் அல்லாத மார்க்கங்கள் ஆகட்டும், அவருடைய காரியங்களை குறித்து அதிகமாக அவர்கள் அறிந்து கொள்வதற்கு முயற்சி எடுப்பதில்லை, அதை தெரிந்து கொள்வதற்கு பிரயாசமும் படுவதில்லை. ஏனென்றால் கிறிஸ்து இயேசு இருக்கிறார்லப்பா, அவர் ஊழியம் செய்தது, கிறிஸ்து இயேசு ஊழியம் செய்ததும் ஏறத்தாழ 3.5 ஆண்டுகள் இருந்து 8 ஆண்டுகள். வேதபாரகர்கள் நிறைய பேர் இந்த ரிசர்ச் எல்லாம் பண்ணியிருக்காங்க. 38 வயது வரைக்கும் அவர் இருந்தார்ன்றதுக்கு நிறைய சாத்தியக்கூறுகளும் உண்டு. அதனால் நான் அதற்குள்ள போக மாட்டேன். உலகத்தால் நம்பப்படக்கூடிய வயது, தானியல் புத்தகத்தில் அதுல இருக்கக்கூடிய கால்குலேஷன்கள் எல்லாம் செய்து அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். 33.5 ஆண்டுல அவர் இறந்து விட்டார். அப்படியே வச்சுக்கோ, போகட்டும். இந்த 3.5 ஆண்டுகள் இயேசு கிறிஸ்து செய்த ஊழியங்களில் அவர் பெரும்பாலான காரியங்களை குறித்து பேசினதை 2 விதமாக பிரிக்கலாம், 3 விதமாக பிரிக்கலாம். ஒன்று, தேவனுடைய ராஜ்யம் அதோடைய நீதியின் தேடுங்கள் என்று சொல்லி நீதியின் வாழ்க்கை பரிசுத்தத்தை குறித்தெல்லாம் அதிகமாக எச்சரித்து பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிற அந்த காரியத்தை அவர் சொன்னார். இரண்டாவது, நான் சென்ற பின்பே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்படும், என் சாயலாக அவர் வருவார், நான் இல்லாத குறையை நீங்கள் ஒருபோதும் உணர மாட்டீர்கள், ஏனென்றால் அவர் உங்களுக்குள்ளே வாசம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். என்னை தேடி நீங்கள் அலைய வேண்டியதில்லை, நான் உங்களுக்குள்ளே வாசம் செய்வேன். நீங்களே நான் வாசம் செய்யக்கூடிய தேவாலயம். பரிசுத்த ஆவியானவர் என் சாயலில் நான் உங்களிடம் தங்கியிருப்பேன், உங்கள் மத்தியில இருப்பேன், உங்களுக்குள்ளே வாசம் செய்வேன். மூன்றாவது பார்ப்பீர்களானால் அவருடைய 2ஆம் வருகை. இதை 3ஐயும் பார்ப்பீர்களானால் வெயிட்டேஜ் என்று சொல்வார்கள், விழுக்காடு, பெர்சன்டேஜாக நீங்க பிரிக்க வேண்டும் என்றால், தேவனுடைய ராஜ்யம் அதோடைய நீதியின் தேடுங்கள் என்று சொல்வது 25%, மற்றும் அவருடைய 2ஆம் வருகை ஒரு 25%, பரிசுத்த ஆவியானவர் தான் 50%. ஏன் தெரியுங்களா? 2ஆம் வருகையில நீங்க பங்கு பெற வேண்டும் என்றால், தேவனுடைய மோட்ச பயணத்தில் நீங்க ஈடுபட்டு தேவனுடைய இலக்கை நீங்கள் அடைய வேண்டுமானால், தேவனுடைய இல்லத்திற்குள் நீங்க குடிதங்க வேண்டும் என்றால், இந்த பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவதை நீங்கள் கேட்டால் மட்டுமே அதை 2ம் நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் ஆகும் என்று அடைய முடியும் என்கிற அந்த காரியத்துல அவர் மிக உறுதியாக ஊழியம் செய்தார். ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்றானுங்க? 3ஐயுமே விட்டுட்டாங்க. தேவனுடைய ராஜ்யத்தை அதோட நீதி எல்லாம் இன்னைக்கு எல்லாம் கரைஞ்சே போச்சு. எங்க இருக்கு தேவனுடைய ராஜ்யம்? எங்க இருக்கு அவருடைய நீதி? அப்படி என்றால் என்னன்னு கேட்கிறான்.
பாவத்தை வெறுத்து ஒதுக்குங்கள் என்று சொன்னால், அவனை பொறுத்த வரைக்கும் பாவம் யாரையும் நான் கற்பழிக்கலைங்க, யாரையும் கொலை பண்ணலைங்க, ஜெயிலுக்கு போகலைங்க, கஞ்சா பீடா ஜர்தெல்லாம் நாங்கள் சாப்பிடலைங்க, நான் சிகரெட் குடிக்கலைங்க, தண்ணி அடிக்கலைங்க. அதை 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 இதை விட்டுட்டு ஒரு லிஸ்ட் காட்டட்டுமா உங்களுக்கு? ஏற்கனவே நான் பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன் இந்த இந்த லிஸ்டை குறித்து. அதுல ஒரு உதாரணம் தான் 2 திமோத்தி 3:1-9, கொலோசியர் 3:5-9, மார்க் 7:21-23. இதை படித்து பாருங்கள். இங்க கஞ்சா பீடா இது பான் பராக் இதெல்லாம் வராது. அது அப்பாற்பட்டது பல காரியங்கள் வரும். அதெல்லாம் நீங்களே படிச்சு பார்த்துக்கோங்க. ஹோம்ஒர்க் உங்கள் யாவருக்கும் நான் கொடுக்கக்கூடிய வீட்டு வேலை, ஹோம்ஒர்க். அது எப்படிங்க தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ண முடியும்? ஆக என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த தேவனுடைய ராஜ்யத்தையும் அதோட நீதியும் இன்னைக்கு மறந்துட்டாங்க. மோட்ச பயணங்கிற பேர்ல இன்னைக்கு அவமா அடிக்கிற கூத்து இவ்வளவுதான் கிடையாது. எவ்வளவோ காரியங்களை இவர்களாக கண்டுபிடித்து வேதாகமத்தை விட்டு, வேதாகமத்தின் கட்டமைப்பை விட்டு அவர்கள் தூரம் சென்று விட்டார்கள். சோசியல் சர்வீஸ் செய்தெல்லாம் மோட்சத்துக்கு போயிடலாம் என்று சொல்லக்கூடிய காலங்களில் இன்னைக்கு கிறிஸ்துவம் இயங்கி கொண்டிருக்கிறது. சோசியல் சர்வீஸ் இஸ் a குட் கான்செப்ட். தயவு செய்து அதை பண்ணுங்கள். அதை செய்கிற ஒவ்வொருவரையும் நான் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவும் உங்களை குறித்த மிக மிக சந்தோஷப்படுவார். பரலோகம் எந்திரிச்சு நின்று உங்களுக்கு கை தட்டும். பிச்சைக்காரர்களுக்கு உதவி செய்யறீங்களா? ஊர் ஊரா போய் தெருவில் படுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு பெட்ஷீட் வாங்கி தரீங்களா, போத்தி படுப்பா அப்படின்னு சொல்றது. இன்னைக்கு பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவங்க ஏராளம் பேர். இதெல்லாம் உங்களை மோட்சத்துக்கு கூட்டு போகாதுங்க. நீங்க ஒரு நல்ல மனுஷனா இருக்கணுங்கிறது கூட வேதாகமத்தின் அடிப்படையில, விவிலியத்தின் அடிப்படையில வரக்கூடிய ஒரு காரியம். நீங்க நிறைய பேர் அதை கூட பண்றது இல்லை. சரி, அதுல இருந்து ஆரம்பிங்க. ஆனா அது மோட்ச பயணம் கிடையாது. இயேசுவின் நாமத்திற்கு உங்களை ஒப்பு கொடுத்து அவரே வழி, ஜீவன், சத்தியம் என்று சொல்லி எல்லா முழங்கால்களும் முடங்க, நாவுகள் அறிக்கை செய்ய, அவர் போதித்த எல்லா கட்டளைகளையும் நியாய பிரமாணங்களையும் கை கொண்டு அதன்படி வாழ்கிறவனே மோட்சம் சென்றடைவான் என்று வேதாகமத்துல ஏராளமான வசனங்கள் உண்டு. அதுல ஒரு வசனம் பிலிப்பியர் 2:10-11, யோவான் 14:14 6வது வசனம். யார் என்னோட இருக்கிறீங்க? அவர் அன்றி ரட்சிப்பில்லை. ரட்சிப்பு இல்லாமல் உங்களுக்கு மோட்சத்திற்குள்ள இடம் இல்லை. நீ வேற எதை செஞ்சாலும் சரி. இதுவும் போச்சா? 3வது பரிசுத்த ஆவியானவர் சுத்தம். மற்றவங்களை விடுங்க. அதுதான் ஒரு உதாரணத்தை நான் சொன்னேன். பிற மதத்தாரை விடுங்கள். நான் கிறிஸ்துவர்களாக இருக்கக்கூடிய எவ்வளோ பிரிவினைகள், பரிசுத்தாவி, ஹோலி கோஸ்ட் சர்ச். அவன் பாத்தீங்கன்னா கிறிஸ்துவும் பேச மாட்டான், பரலோக தகப்பனை பத்தியும் பேச மாட்டான். எல்லாம் பரிசுத்தாவியானவர் தாங்க. ஏன்? அவர் தான் கடைசியா வந்தவர். நாங்க அவரையே பற்றி கொள்வோம். ஹே, இயேசு நாமம் என்கிற நுழைவாயிலே நுழைந்தால்தான் உனக்கு பரிசுத்த ஆவியானவரே வருவார். என்னன்னா அவர் வெளியே இருக்காரு. அப்ப என்ன ஆகுது? அந்த மாதிரி சர்ச்சுகள்ல இருக்கக்கூடிய நிலைமை தான் என்ன? பரிசுத்தாவியானவர் கேட்டுக்கு வெளியே நின்று இருக்காரு. இவனுங்கெல்லாம் வீட்டுக்குள்ள உட்காந்து இருக்கிறானுங்க. எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறானுங்க கை தட்டி பரிசுத்தாவியானர்வான்னு. அங்க இருக்கிற அசுத்தாவியை தான் பரிசுத்தாவியான்னு நினைச்சு கை தட்டி இருக்கிறான் அவன். ஏன்னா இயேசு நாமத்தை நீ நிராகரிச்சுட்ட. ஹலோ, நீங்க எந்த மார்க்கத்தை சேர்ந்தவர்கள்? பரிசுத்தாவியானவருடைய மார்க்கமா, இல்ல இயேசுவின் மார்க்கமா, இல்ல பிதாவின் மார்க்கமா? பிதாதான் எல்லாம் என்று சொல்லி ஒரு மார்க்கம் அழிந்து கொண்டிருக்கிறது. ஓகே, கிறிஸ்துவர்களே ஒரு மார்க்கம் தான். ஆனா இன்னைக்கு அப்படியல்ல கிறிஸ்துவம். இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கிறிஸ்துவம் அப்படியல்ல. அதற்குள்ளாக பல மார்க்கங்கள், பிரிவினைகள் நிமித்தமாக வந்து விட்டன. எந்த மார்க்கத்தை சேர்ந்தவர்கள்? இனி எந்த மார்க்கமே உறுதியான மார்க்கம் கிடையாது. திருத்துவம் என்கிற மார்க்கமே தலை சிறந்த ஒரு மார்க்கம், தலைமை பெற்ற ஒரு மார்க்கம், தலைமைத்துவம் வாய்ந்த ஒரு மார்க்கம் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் எச்சரிப்பின் சத்தத்தோடு கூட நீங்கள் வாழும்படி அன்பாய் வருந்தி வேண்டிக் கொள்கிறோம். தயவு செஞ்சு இன்னைக்கு நான் இப்ப கடைசி 10 நிமிஷமோ 13 நிமிஷமோ பேசினதை தயவு செஞ்சு ரீவைண்ட் பண்ணி பாருங்க. இதுலயே பல சத்தியங்கள் அடங்கியிருக்கு. இது கூட தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. வாருங்கள் நாம் முன்னேறி செல்வோம். ஆதியாகமத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்பிலே நாம் பல மாதங்கள், சில ஆண்டுகளாக இந்த காரியங்களை எல்லாம் பேசி கொண்டு வருகிறோம். இப்ப என்னெல்லாம் பேசிட்டு இருக்கிறோமோ இந்த மாதிரிதான் பல காரியங்களை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். இதெல்லாம் நீங்க தயவு செஞ்சு கேட்கணும். தெரியாதவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணணும். அவங்கள வழி நடத்துங்க. அது ஆட்டோமேட்டிக்கா வழி நடத்திடும் கிறிஸ்துவுக்குள்ளார. அப்புறம் வேதாகமத்தின் கட்டமைப்புக்குள்ளதான் நாங்கள் பேசிக்கொண்டு வருகிறோம். நாங்கள் எழுதின சில புத்தகங்களை எல்லாம் எழுதியிருக்கிறோம். அதெல்லாமே வேதாகமத்தின் கட்டமைப்பு தான். எல்லாம் ரெஃபரன்ஸ் கொடுத்து தான் நான் உங்களுக்கு இப்போ கடைசி 13 நிமிஷம் பேசின, 14 நிமிஷம் பேசினது எல்லாமே பாருங்க, ரெஃபரன்ஸோட தான் பேசிட்டு வரும். கரெக்டா? ரைட். ஆதியாகமம்
மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு புத்தகம். அந்த புத்தகம் இல்லை என்றால் வேதாகமத்தை நீங்க அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த புத்தகத்திலிருந்து தான் அனைத்தும் உருவாக்கப்பட்டன, உற்பத்தி ஆகப்பட்டன. இயேசுவின் நாமத்தை மேற்கொண்டு அதிலிருந்து தான் அனைவரும் வந்தார்கள். அனைத்து பாத்திரங்களும், பரிசுத்தவான்களுடைய பாத்திரங்கள், அவர்களுக்கு பின்பு இருக்கக்கூடிய தரிசனம், ஆண்டவர் காமித்த வழி, பிரித்தெடுத்த அந்த தன்மை, அப்படியாக பல காரியங்களை குறித்தெல்லாம் நாம் பேசிக்கொண்டே வரலாம். இந்த ஒரு புத்தகத்திலிருந்து தான் அனைவரும் பிறந்தார்கள் என்று சொன்னாலும் அதற்கு மாற்று கருத்தே கிடையாது. அனைத்தும் பிறந்தன என்று சொன்னாலும் அதற்கும் மாற்று கருத்தே கிடையாது. எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? இவைகள் உண்மை, நான் சொல்வது உண்மை, சத்தியமான ஒரு காரியம். ஆனால் இந்த விவிலியத்தில் இருக்கக்கூடிய இந்த மகத்துவம், முக்கியத்துவம் வாய்ந்த புத்தகத்தை விட்டுவிட்டு நான் இதுதான் உண்மை சத்தியம் என்று என்ன கூக்குரலிட்டு நான் கத்தினாலும் நீங்கள் அதாவது செவனங்காதுல சங்கூதுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தான் நீங்க படிக்கலையே. நாங்களே நேரம் புதிய ஏற்பாடுக்குள்ள கடந்து போயிட்டோம் பிரதர். புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்து தான் நுழைவாய். அந்த இயேசு கிறிஸ்து எங்கே பிறந்தாருன்னு கேட்டா நம்மால் சொல்லுவோம் மத்தேயுல பிறந்தாரு, 1வது அதிகாரம் தான். கிடையாதுங்க, ஆதியாகமம் 3வது அதிகாரத்திலே பிறந்து விட்டார். அப்படி என்றால் என்ன? இந்த உலகம் தோன்றி, உலகம் எப்பவுமே இருந்தது, 13.54 பில்லியன் ஆண்டுகளாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனா அந்த உலகத்தை ஒரு கட்டமைப்புக்குள் கொண்டு வந்தது 6000 ஆண்டு தான். 6024 ஆண்டு என்று சொல்லலாம். ஓகேவா? 6025 வருஷம் ஆச்சு. அதுல சில நூற்றாண்டுகளிலேயே கிறிஸ்து பிறந்து விட்டார். கிறிஸ்து என்கிற அந்த கட்டமைப்பு, இயேசு கிறிஸ்து, ரட்சிப்பு, ரட்சகர், இந்த கட்டமைப்பு எல்லாம் பிறந்து விட்டது. அப்போ இதெல்லாம் நான் சொல்லலைன்னா உங்களுக்கு எப்படி தெரியும்? எவ்வளவு பழமை வாய்ந்த ஒரு புத்தகம். இதை விட்டு விட்டீர்கள் என்றால் எப்படி உங்களுக்கு வேதாகமம் புரியும்? இந்த வேதாகமம் புரியலன்னா எப்படி பழைய ஏற்பாடாகட்டும் புதிய ஏற்பாடாகட்டும் அந்த கட்டமைப்பு, கோட்பாடுகள், நியமங்கள் மற்றும் நியாயப்பிரமாணங்கள், கட்டளைகள், இவைகள் எல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியவில்லை என்றால், புரிந்து கொள்வதற்கே சில பேருக்கு 70 வயசு ஆகி போயிருது, 71 செத்து போயிடறான்னு வைங்களேன். எப்படி அந்த ஆள் மோட்சத்துக்கு போவாரு? எப்படி அந்த சகோதரி மோட்சத்துக்கு போவாங்க? ஏன்னா நீங்க வாழவே தொடங்கலைங்க. வாழ தொடங்கலாம்னு நினைக்கிறப்போ பிசாசு கண்டிப்பா பாத்தீங்கன்னா போராட்டத்தை கொண்டு வந்து அழுத்தி கதையவே முடிச்சு போடும். ஏன்? ஒரு நல்ல காரியம் நடக்க விடவே மாட்டான். பாருங்க, இந்த சொசைட்டில நீங்க வாழ்கிறப்போ ஒரு நல்ல காரியத்தை செய்யணும்னு சொல்லி வேதாகமத்தின் அடிப்படையில வேதாகமத்தை எடுக்காமலே நீங்க சேர்ந்து பாருங்க, 10 பேர் வந்து நிற்பான். ஆனா ஒரு கெட்ட காரியத்தை பண்ணுங்க, எதிர்த்து நிக்கிறதுக்கு 10 பேர் இல்ல, 1000 பேர் வருவான். ஆனா அந்த கெட்ட காரியத்தை நீங்க எடுங்க, ஒரு விஸ்கி பாட்டில் எடுத்துட்டு போங்க, 20,000 பேர் வந்து நிற்பாங்க கியூல. வாங்க வாங்க எல்லாம் சேர்ந்து குடிக்கலாம், நாசமா போலாம். இன்றைக்கு நாசமாய் போய் கொண்டிருக்கக்கூடிய உலகத்துல, சண்டாளர்கள் சுற்றி திரிகிற இந்த உலகத்துல எதை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள்? பிசாஸ் என்கிற ஒரு நபரை அவர்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள், தங்களுடைய சுவாபத்து நிமித்தமாக, வழிகள் நிமித்தமாக. இவைகள் எல்லாம் தான் இந்த ஆதியாகமத்தின் ரகசியங்களில நாங்கள் ஆள் கடந்த புதையல் எல்லாம் தோண்டி எடுத்து உங்களுக்கு சொல்லி கொண்டு வருகிறோம். இது ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு டீச்சிங். அதனால தான் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். எல்லாமே இந்த சேனல் இருக்கக்கூடிய எல்லா டீச்சிங்குமே பிராக்டிக்கல் அண்ட் தியாலஜிக்கல், ரெண்டுமே தெரியணும் உங்களுக்கு. பைபிளும் தெரியணும், பைபிள் எப்படி நடைமுறைக்கு கொண்டு வரணும் என்று தெரியணும். 2வது தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனம், கடவுளால் எழுதப்பட்ட வசனங்களிலிருந்து யாக்கோபு 4:8, இது 2 தான் மைய பொருள் இந்த சேனல் நடத்துவதற்கு. பி த டூவர்ஸ் அண்ட் நாட் ஜஸ்ட் த ஹியரர்ஸ். காதுல கேட்டுட்டு அப்படியே போயிடக்கூடாது. கண்ணு மட்டும் பார்த்துட்டு இருக்கோம், புத்தி எங்கேயோ அலமஞ்சிடும் அப்படின்னா நம்ம மண்டைக்குள்ள ஒண்ணுமே போகலன்னு அர்த்தம். இல்ல 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 இல்ல, அது தவறு. நாம் அதை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். அப்பொழுதுதான் நம் வாழ்க்கை மாறும், வாழ்க்கை தரம் உயரும், சுவாபம் மாறும், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து புதிய சிருஷ்டியாய் நாம் எழும்பி நிற்க முடியும். என்னைக்கோ ஒரு நாள் ஒரு டேங்க்ல போய் நீங்க குதிச்சா நான் இயேசுவின் நாமத்தை ஏற்றுக்கொண்டேனாக்கும் என்று சொல்லி நான் இப்படியாக ஞானஸ்தானம் எடுத்து நாளா ரசிக்கப்பட்டு 25 வருடமானுங்க. அந்த முதலாவது நாளை விட்டுருங்க, டே 0. அது முதலாம் நாள் என்றே சொல்ல மாட்டேன், அது 0, டே 0. அந்த முதலாவது நாள் அடுத்த நாளில் இருந்தே தொடங்கும். அப்ப இருந்து இப்ப வரைக்கும் எப்படியா வாழ்ந்துட்டு இருக்க நீ? அன்னைக்கு நீ தொட்டிக்குள்ள டே 0ல குதிச்சப்ப என்ன வைராகியத்தோட குதிச்ச? அந்த வைராகியம் இருக்கா? அதே தீ இருக்கா? அதே விதமான ஒரு பரிசுத்தம் இருக்கா? அப்பொழுது நீ குதிக்கிறப்போ பழைய சுவாபங்கள் எல்லாம் நான் விட்டு விடுகிறேன், பழைய பாவங்கள் எல்லாம் விட்டு விடுகிறேன் நீ வாக்குறுதி பண்ணினாயே, அந்த வாக்குறுதிகளில பாதியாவது நீ வந்து மீட் பண்ணிருக்கியா? இல்ல அதே கோபம் இருக்கா? அதே இச்சை இருக்கா? அதே காரியங்கள் இருக்கான்னு சொல்லி எப்பொழுது நீ ஆராய்ந்து பார்த்தா? 25 வருடம் ஆயிற்றுன்னு சொல்லி மாறை தட்டி நீ செய்து சொல்லி கொண்டிருக்கிறாயே, இந்த காரியங்கள் எல்லாம் நீ ஆராய்ந்து செய்து பார்த்தாயா? அதற்கு தான் இந்த மாதிரி விவிலிய தொடர் போதனைகளில நீங்கள் ஈடுபட வேண்டும். சரி, போகட்டும்.
ஆதியாகமத்தின் ரகசியங்களில் 6வது அதிகாரத்தில் நுழைந்திருக்கிறோம். 6வது அதிகாரத்தில் முடிவுல இருக்கிறோம். 7வது அதிகாரத்துக்குள் இன்னும் கொஞ்சம் சற்று நாட்கள்ல நாம் நுழைந்து விடுவோம். சில 2-3 செஷன்ல நுழைந்துருவோம். இந்த 6 அதிகாரங்களில நாம் ஏறத்தாழ 160 அத்தியாயங்களுக்கு மேலாக நாம் பேசி இருக்கிறோம். அவ்வளவு மகத்துவம், ஆள் கடந்த என்ன சொல்றது, ரொம்ப ஆழமான சத்தியங்களை குறித்து பேசிக்கொண்டு வருகிறோம். 5 அதிகாரங்களில் பார்ப்பீர்களானால் ஆண்டவர் சிருஷ்டிப்புகளை உருவாக்கினார். அந்த சிருஷ்டிப்புகள் எல்லாம் பாவங்களுக்கு இரையானது. அதற்கு காரணம் ஏவாளோட ஒரு அசட்டையான ஒரு தீர்மானம், அந்த பழத்தை சாப்பிட்டு விடலாம் என்று சொல்லி. அந்த அசட்டை தீர்மானத்துல அதாவது எப்படி ஒருத்தர் சொன்னார், ஆடம் அண்ட் மேடம். ஆதம் அண்ட் ஈவ். ஏவாளுக்கு மேடம் அப்படின்றார். ஆடம் அண்ட் மேடம் இரண்டு பேரும் சென்று இந்த அருமையான முட்டாள்கள் என்று சொன்ன ஒரு பட்டத்தை அவர் வாங்கினார்கள். ஆனால் நான் அவர்களை அவ்வளவாக கடிந்து கொள்ள மாட்டேன். ஏனென்றால் அவங்களுக்கு பைபிள் இல்லை, ஜீசஸ் இல்லை, ஒருத்தரும் இல்லை. இன்னைக்கு எல்லாம் இருந்து நம்ம பார்த்தீங்கன்னா முட்டாள்களுக்கெல்லாம் முட்டாள்களாய் மாறிவிட்டோம். நானும் அந்த முட்டாளாக இருந்தவன் தான். அதனால அடியனையும் நீங்க அதுல அந்த லிஸ்ட்ல சேர்த்தி கொள்ளலாம். ஆனால் அதுல இருந்து வெளியே வந்த ஒரு புத்திசாலியா இருக்கிறேன். அந்த லிஸ்ட்லயும் அடியன் இருக்கிறேன். நீங்களும் அந்த லிஸ்ட்ல இருக்கணும்னு நான் பிரயாசப்பட்டு கேட்டுக்கிறேன், வருந்தி இதை வேண்டிக்கிறேன். ஆனால் அதோட விட்டு விடல. எல்லாத்துக்கும் ஜெபிப்பங்க. என்னால முடிஞ்சதை நான் செய்யறேங்க. உங்களால முடிஞ்சதை நீங்க செய்யறீங்களா? இந்த மெசேஜ் எல்லாம் கேட்டு பல பேர் ரசிக்கப்படுறாங்க தெரியுமா உங்களுக்கு? பல பேர் சபையை மாத்தி இருக்கிறாங்களா? எனக்கு ஒருத்தர் கூப்பிட்டு சாட்சியா சொல்றாரு, இதெல்லாம் உள்ளம் தொட போட்டுதுங்க. பல பேர் இருக்கிறாங்க, எனக்கு தெரியாது. அதுல கிறிஸ்துவர்கள் அல்லாதவர்களும் இருக்கிறார்கள், ரகசிய கிறிஸ்துவர்கள் என்று சொல்லி. பார்க்கட்டும், கேட்கட்டும். நீங்க என்ன பண்றீங்க? சரி விடுங்க, யாரையும் குற்றப்படுத்தல. உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த தாளந்த பிரயோஜனப்படுத்துங்க. பாருங்க, இப்ப என்னன்னு கேட்டா, இந்த பாவமானது தன்னுடைய சுயரூபத்தை தொடங்கி விட்டது. பின்விளைவுகளை இந்த உலகமானது சந்திக்க தொடங்கி விட்டது. அந்த பின்விளைவுகள் நிமித்தமாக பார்ப்பீர்களானால் இந்த உலகமானது கெட்டு சீரழிந்தது. 6வது அதிகாரத்திற்குள் பார்ப்பீர்களானால் ஆண்டவர் ஒரு தீர்மானத்துக்குள் வருகிறார். இந்த உலகத்தை நான் அழித்து விடுகிறேன். இந்த உலகம் வாழ்வதற்கு நீ எந்த யோகியதும் கிடையாது, எந்த தகுதியும் கிடையாது. பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து ஜலத்தினால நிரப்பி அந்த இருள்னால எப்படி இருந்ததோ, 1வது அதிகாரம் 1-2 வசனங்கள்ல என்ன நிலைமையில் இருந்தோ அந்த நிலைமைக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு அவர் முடிவே பண்ணிட்டார். ஆமாங்க, ஆண்டவருடைய மனசு எவ்வளவு நொந்து போயிருக்கும். தொடங்கி சில நூற்றாண்டுல ஒரு அருமையான வீடு கட்டுறீங்க, திடீர்னு பூகம்பம் வந்து இடிஞ்சு சொக்குநூறு ஆகி போச்சு. எப்படி ஆகும்? எப்படி இருக்கும் மனசு? அதை பாக்குறவனுக்கு. அந்த பூமி எவன் வாங்குவான்? நீ சுத்தமா போச்சு. அந்த பூமியில மறுபடியும் வீடு கட்டுறதுக்கு தைரியம் வருமா? வராது. தேவனாகிய கர்த்தருடைய நிலைமை அப்படியாக இருந்தது. அந்த நிலைமைக்கு யாரு காரணம்? என்ன மாதிரி, உன்ன மாதிரியும் உங்களை மாதிரி இருக்கக்கூடிய மதியனம் இல்லாதவர்கள், மதிகெட்டவர்கள் என்று சொல்லலாம். முட்டாள்தனமான சில தீர்மானங்களை எடுத்து இன்னும் பார்ப்பீர்களானால் இந்த நாள் மட்டும் இயேசு கிறிஸ்துவை நானும் நீங்களும் சிலுவையில் அறைந்து கொண்டேதான் இருக்கிறோம். போகட்டும். ஆனால் ஆண்டவராகிய தேவன் பரிசுத்தவானாகிய நோவாவை சந்தித்தார். நோவாவை சந்தித்த மாத்திரத்தில் அவர் தன்னுடைய தீர்மானத்தை மாற்றிக்கொண்டால் இந்த 8 நபர் அடங்கியிருக்க இந்த குடும்பத்தை அழிப்பது அநியாயம். அநியாயத்துக்கு ஒருபோதும் துணை போகாதவர் தான் நம் அன்பின் தேவன். அவர் நியாயமாக நீதியாக செய்பவர். எல்லா காரியத்தையும், எந்த காரியத்தை எடுத்தாலும் அதுல ஒரு நியாயம், தர்மம், நீதியும் பாரு. அந்த மாதிரி ஒரு 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 அணு கூட நீங்க அநீதியை பார்க்கவே முடியாது. அப்போ அந்த ரட்சிப்பின் திட்டத்தை பிறருக்கும் அட்வர்டைஸ் பண்றார். இப்போ ஒரு புதிய ஸ்கீம் லான்ச் பண்றாங்க கவர்மெண்ட்ல, எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துவாங்க. பிரதம மந்திரி வருவாரு, டிவில வருவார், இதுல வருவார், அதுல ஏன்னா மார்க்கெட் பண்ணணும். நிறைய பேரை இது பண்ணும். ஆனா கவர்மெண்ட் பிளான் எல்லாரும் பயனடையணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல பிரதம மந்திரியை கூட சில காரியங்களை சொல்லுவார். இதெல்லாம் நல்ல காரியம் இல்லைங்களா? அதே மாதிரி இப்போ உலகத்திற்கு பிரதம மந்திரி யாரு? இயேசு கிறிஸ்து தான், ஆண்டவராகிய தேவன் தான். அங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கேம்பெயின் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி நோவாவை வைத்து ஒரு கேம்பெயின் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முடிவு செய்கிறார். ஆனால் அதற்கு ஒரு மாடல் தேவை. அந்த மாடல் பேர் தான் நோவாவின் பேழை. நோவாவின் பேழை எதற்காக கொடுக்கப்பட்டது? வரக்கூடிய நியாய தீர்ப்பு ஜலப்பிரளயத்திலிருந்து இந்த உலகத்தை ரட்சிக்கும்படி, காப்பாற்றும்படி ஆண்டவராகிய தேவன் ஒரு மாடலை உருவாக்குறார். இது பழைய ஏற்பாடு. இந்த பழைய ஏற்பாடோட புதிய ஏற்பாடை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்றால், புதிய ஏற்பாடின் பிரகாரம் அந்த கட்டமைப்புல அந்த மாடலோட பேர் என்னன்னு கேட்டா நம்ம ஜீசஸ். மாடல்னு ஆஹா, மாடல்கள்லாம் வருவாங்களே, பேருக்கு ஒரு ஒட்டு துணி எங்காவது ஒட்டிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். அப்படியே மாடல் நடந்து வரும், எல்லாரும் வாயை திறந்துட்டு பார்த்துட்டு இருப்பான்.
அந்த மாதிரி கேவலமான மாடல் இயேசு கிறிஸ்து கிடையாது. தன்னுடைய உயிரையே கொடுத்த மாடல், தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தின மாடல், இறங்கின மாடல், மன்னித்த மாடல், பயங்கரமான மாடல் அவர். அந்த மாடல் தான் நோவாவின் பேழை. வரக்கூடிய பேரழிவு ஜலப்பிரளயத்தை காட்டிலும் பயங்கர மகா பேரழிவு என்று சொல்லி வெளிப்பாடு புத்தகம் முழுவதும் எழுதி வைத்திருக்கிறது. இதை குறித்தெல்லாம் நாங்கள் ஆங்கிலத்துல பல ஆண்டுகளாக 5 ஆண்டுகளுக்கு மேலாக பேசிக்கொண்டு வருகிறோம். நூற்றுக்கணக்கான பிரசங்கங்களை பேசிவிட்டோம் ஏற்கனவே. பெரிய ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு, எல்லாம் பாருங்க. இப்ப கேட்கலன்னா எப்ப கேட்க போறீங்க? ஹலோ, இப்ப கூட கேட்கலன்னா எப்ப கேட்க போறீங்க? அதுதான் சரியான ஒரு வாக்கியமா இருக்கும். ஓகே, ஆக பார்ப்பீர்களானால் பேழை கட்டப்பட்டது, அங்கே பேழை எப்படி கட்ட வேண்டும், அந்த காரியத்தை எல்லாம் குறித்து நாங்கள் புதிய ஏற்பாடையும் பழைய ஏற்பாடையும் கலந்து உங்களுக்கு நாங்கள் சொல்லி கொண்டு வருகிறோம். ஏனென்றால் பழைய ஏற்பாடு அறிந்து கொள்வது எவ்வளவு முக்கியமோ அதே போல புதிய ஏற்பாடுல நேரிடக்கூடிய சம்பவங்கள், நேரிட்ட சம்பவங்கள் அனைத்தையும் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறோம். அது அதைவிட முக்கியத்துவம் வாய்ந்தது. ஸோ இரண்டையும் நாங்கள் கலந்து உங்களுக்கு சொல்லி கொண்டு வருகிறோம். எங்களோடு கூட இணைந்திருப்பீங்க என்று சொல்லி இருந்தீர்கள் என்று சொல்லி நம்புகிறோம். வாருங்கள், நாம் 6வது அதிகாரம் 20வது வசனத்துல ஒரே ஒரு பகுதியை மட்டும்தான் வாசித்தோம். அதை தொடர்ச்சியாக நாம் இந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும், இதை செய்து முடிக்க வேண்டும். பார்க்கலாம், இன்றைக்கு இதெல்லாம் முடிக்க முடியுமா என்று தெரியல. ஆண்டவராகிய தேவன் பார்ப்பீர்களானால் அந்த பேழைக்குள்ள கடந்து செல்லக்கூடிய அதாவது யாரெல்லாம் அந்த பேழைக்குள்ள செல்ல வேண்டும் என்று சொல்லி அங்க ஒரு பட்டியலை தருகிறார். ஏன்னு கேட்டா ரொம்ப வேடிக்கையான காரியம் என்னன்னா, அந்த பட்டியல்ல இந்த குடும்பம், அந்த குடும்பம், பக்கத்து வீட்டுல இருக்கிறான் பாரு, இந்த பக்கத்து பட்டணத்துல இருக்கிறான் பாரு, அப்புறம் அந்த வெள்ளை சட்டை போட்டிருக்கிறான் பாரு, இவன் வேணும் ஒரு பெரிய லிஸ்ட்டை கொடுக்கல. ஓட்டிங் என்று சொல்லி வருகிறப்போ, ஓட்டிங் எலெக்ஷன் வரும் இல்லைங்களா, அப்பொழுது பார்ப்போம்னா ஓட்டர்ஸ் லிஸ்ட் என்று சொல்லி அங்கே ஒரு லிஸ்ட் எடுப்பாங்க. இன்னைக்கு அதுலேயே நிறைய முறைகேடு வந்திருக்கிறது, அதை விட்டுருங்க, நான் எதுவும் சொல்லலை, அரசியலுக்குள்ளே போக விரும்பலை. அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது எவ்வளோ தூரம் நிரூபணப்பட்டதுன்னு எனக்கும் தெரியாது, உங்களுக்கு தெரியாது, விடுங்க. ஆனால் ஓட்டர் ஐடின்னு இருக்கும், அதை எடுத்துகிட்டு நீங்கள் அந்த ஓட்டிங் பூத்துக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓட்டிங் உண்டு. அங்கே போய் நீங்கள் என்ன பட்டன் அமுத்துறீங்களோ அந்த கட்சிக்கு போய் அந்த ஓட்டு உலகம். அப்படியாக ஆண்டவராகிய தேவன் இந்த ஓட்டர் ஐடி யாருக்கெல்லாம் கொடுத்தாரு தெரியுங்களா? ரொம்ப வேடிக்கையான ஒரு காரியம். எந்த மனுஷனுக்கும் எந்த மனுஷிக்கும் கொடுக்கவே இல்லைங்க ஓட்டர் ஐடி. ஆனா யாருக்கெல்லாம் ஓட்டர் ஐடி கிடைச்சது தெரியுங்களா? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கால்நடைகளுக்கும் பறவைகளுக்கும் பட்சிகளுக்கும் நீந்தி இருக்கக்கூடிய நீச்சல் இருக்கக்கூடிய அந்த பிராணிகளுக்கும் ஆண்டவராகிய தேவன் அந்த காரியத்தை கொடுத்தார். இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு கேட்டா, அங்க இருக்கக்கூடிய மீன் எல்லாம் நீந்தி வரல பேழைக்குள்ள. ஏன் தெரியுங்களா? அது தண்ணிக்குள்ள எப்படி உயிரோட தான் இருக்க போகுது, அதனால அதை ஃப்ரீயா விட்டுட்டார் ஆண்டவர். கால்நடைகளும் பறவைகளும் தான் இங்க, பிளஸ் இன்செக்ட்ஸ், குட்டி குட்டி பூச்சி எல்லாமே, இவங்களுக்கெல்லாம் ஓட்டர் ஐடி உண்டு. யோசித்து பாருங்க, இந்தியாவில் ஒரு எலெக்ஷன் வருது, எலெக்ஷன் பூத்துல பார்த்தா யானை, புலி, சிங்கம், பூனை, கரடி, எல்லாம் நாய்க்குட்டி எல்லாம் வருது. என்னப்பா இதெல்லாம் நீங்களும் வந்து எங்களுக்கெல்லாம் ஓட்டர் ஐடி கொடுத்துருக்காங்க, நாங்கள் ஓட்டு கொடுக்கணும், எங்கள் மிஷின் எங்க காட்டுங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய எலெக்ஷன் ஆஃபீஸர் ஓடியே போயிடுவார். அவ்வளோதான், அவர் காய்ச்சல் வந்து அங்கேயே செத்து கூட போயிடுவார். இன்னைக்கு அப்படிதான் ஆச்சு. ஆனால் நோவா தான் அந்த எலெக்ஷன் ஆஃபீஸர், அவருக்கு ஒன்றும் ஷாக் இல்லை, ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டார் இந்த ஓட்டிங் பூத்தில் இவங்கெல்லாம் தான் வரப்போறாங்க. ரொம்ப ரொம்ப கேவலமான நிலைமைங்க. ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய சிருஷ்டிப்புகளுக்கு யாரை அதிபதியாக நியமித்தாரோ, யாரை அதிபதியாக நியமித்தாரோ ஆதாமையும் ஏவாளையும் தான். அந்த அதிபதிகளை நிராகரித்து விட்டு அவர் அந்த அதிபதிகளுக்கு பிறந்த குட்டி அதிபதிகள், அவருடைய சந்ததிகளை எல்லாம் நிராகரித்து யாரின் மேல ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்று சொன்னாரோ, அடிமைகளாக இருக்கக்கூடிய இந்த கால்நடைகளையும் இந்த மிருகங்களையும் புழு பூச்சி எல்லாத்தையும் உள்ளவான்னு சொல்லிட்டார். எவ்வளவு கேவலமான நிலைமைக்கு நாம் நம்மையே பின்தள்ளி விட்டோம், எவ்வளவு கேவலமான ஒரு நிலைமையில ஆண்டவரையும் தள்ளிவிட்டோம். யோசித்து பாருங்க. அங்க இருக்கக்கூடிய மிருகங்கள்லாம் ரொம்ப பெருமையா பார்த்துருக்கோம். சே, நம்ம இவனுங்களை படைச்சதுக்கு ஆண்டவர் நமக்கு அந்த 6 அறிவு கொடுத்து இவனுங்களெல்லாம் 5 அறிவு கொடுத்து நம்மள அந்த இடத்துக்கு கொண்டு வந்திருந்தா இந்த உலகத்தினர் எந்தோ ரேஞ்சு கொண்டு போயிருப்பான். என்னடா சொல்ற யானை அப்படின்னு புலி கேட்பான். சிங்கம் சொல்லுவான் அங்க இருந்துட்டே, கரெக்டா சொன்னீங்களா,
இவ்வளவு பலத்தை கொடுத்திருக்காரு ஆண்டவர். அந்த ஆறாவது அறிவை ஏத்தி தலையில ஏத்திருந்தாருன்னா இந்நேரம் இந்த பூமியை என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னு. யானை அங்கிருந்து தலையாட்டம், ஆமாடா சரியா சொன்ன நீ, என்னடா ராஜா நீ இதெல்லாம் கேட்க வேண்டாம் ஆண்டவர்கிட்ட போய் அப்படின்னு யானை வந்து அங்க சண்டை பிடிக்கும் சிங்கத்துக்கிட்ட. ரொம்ப வேடிக்கையா சொல்றேன். ஆனா பாத்தீங்கன்னா நிறைய விஷயம், மிருகம் பாத்தீங்கன்னா நம்மளை விடவே அதிகமாவே ரொம்ப புத்திசுவாதியம் உள்ளது. அது அதோட எல்லையில தான் இருக்கு. தண்ணிக்கும் பசிக்கும் தான் அது வெளியில வருது, இல்லைன்னா அந்த எல்லைக்குள்ள ரொம்ப டிசிப்ளின்டா சுத்திக்கிட்டு இருக்கும் காட்டுல. பச்சி பாருங்க அதோட வேலையை கிளீனா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எலி கூட செஞ்சுட்டு இருக்கோம், பெருக்கம் கூட செஞ்சுட்டு இருக்கோம், சுத்தம் செஞ்சு. டிச்செல்லாம் யாரும் சுத்தமா வச்சிருக்கிறா? நம்ம எலி தான், அந்த எலி ஃபேமிலி தான், கற்பம்பூச்சி தான். இவனுங்கெல்லாம் இல்லைன்னு வைங்களா, அவ்வளவுதான், டிச்செல்லாம் நாரி போயிடும். யாரு தான் ஒழுங்கா கடமைகளை செய்யல? நானும் நீங்களும் தான். கடமை தவறுகிறவர்கள் யார் என்று சொல்லி ஒரு பட்டியல் எடுப்போமானால் அதுல மனுஷிகளும் மனுஷனும் மட்டும்தான் வருவாங்க. இது இன்னைக்கு இல்ல, 6வது அதிகாரத்திலே ஆரம்பித்தது. இப்பொழுது வரைக்கும் பார்ப்பீர்களானால் அது அதை விட கெட்டு சீரழிந்து தான் போயிருக்கிறத தவிர ஒருபோதும் உருப்படல. நீங்க என்ன பிரதர் ஒரு நல்ல காரியம் கூட பேசவே மாட்டேங்கிறீங்க? நல்ல காரியம் பேசுவதற்கு நீங்கள் பாத்திரவான்களாய் மாற வேண்டும் என்று சொல்லிதான் இதையெல்லாம் சொல்லி கொண்டு வருகிறோம். இன்றைக்கு நல்ல காரியம் என்று சொல்லி எங்கே இருக்கிறது? அலாசி ஆராய்ந்தாலும் ஒருத்தரும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. நியூஸ் பேப்பர் எடுத்தா எல்லா துர்ச்செய்திகள் தான். ஆனால் அதே செய்தித்தாளில் இவர் இந்த காரியத்தை செய்தார், இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்திருந்தா நியூஸ் தாள்ல ஃபுல்லா அவர் பேர் வந்திருக்குமா வந்திருக்காதா சொல்லுங்க? நியூயார்க் டைம்ஸ், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இப்படி எல்லாம் பெரிய பெரிய டைம், பிரிட்டிஷ் டைம்ஸ், இதெல்லாம் பார்ப்பில்லைன்னா எல்லாம் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு இதை செய்தார், இதை செய்தார், அதை ஏன் இன்னைக்கு ஒரு இயேசு கிறிஸ்து கூட இல்ல? ஏன் இன்னைக்கு ஒரு பவுல போஸ்தலர் இல்ல? இல்ல அப்ப ஒழுக்கமா நான் சொல்றதை கேளுங்க. நீங்க தான் அந்த பவுல போஸ்தலர், நீங்க தான் அந்த பேதுரு, நீங்க தான் அந்த இயேசு கிறிஸ்து. உங்களையும் என்னையும் இதோ வல்லமையின் நிமித்தமாக ஆண்டவர் உயர்த்த விரும்புகிறார். அதற்குத்தான் இந்த போதனைகள் தேவைப்படுகிறது. அவ்வளவு நிலைமை பாருங்க. ஆண்டவராகிய தேவன் ஓட்டர் ஐடியை கொடுத்து இவங்களெல்லாம் உள்ள ஏத்திக்கப்பா அப்படின்றார். யாருக்கு தான் ஓட்டர் ஐடி கொடுக்கல? மனுஷனும் மனுஷன். ஏன்? ஆண்டவருக்கே நம்பிக்கை இல்லை. இவனுங்களை தான் பார்த்து பார்த்து சடைஞ்சு போய் தானே அவரு இந்த முடிவுக்கே வந்தார். அதுதான் 20வது வசனம். ஆஃப் த பேர்ட்ஸ் ஆஃப்டர் தேர் கைண்ட் ஆஃப் அனிமல்ஸ், ஆஃப்டர் தேர் கைண்ட் என்கிற அந்த காரியத்தை குறித்து நாம் பேசணும். கைண்ட் என்றால் அன்பு, அன்புக்கு ஒரு இலக்கணம் தான் அந்த கைண்ட்னஸ். அந்த கைண்ட்னஸ் கிடையாது. கைண்ட் என்றால் ரகம், வேறு பிரிக்கப்படக்கூடிய காரியங்கள். அலியனேஷன் என்று சொல்வார்கள், டைவர்சிபிகேஷன் என்று சொல்வார்கள். இப்படியெல்லாம் சொல்லி பல பதங்கள் ஆங்கிலத்தில் உண்டு. ஆனால் எல்லா பதங்களுக்கும் ஒரு காமன், அதாவது பொதுவான ஒரு பதம் என்னவென்றால் வேறுபட்டு என்ன சொல்றது, பிரித்தெடுத்த ஒரு காரியம் என்று சொல்லலாம். பிரித்தெடுக்கப்படுதல் அப்படி என்று சொல்லலாம். உங்களை பிரிச்சு எடுத்துனாங்க. எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? உங்களுக்கு பெரிய ஃபேமிலியா இருக்கும். ஆனால் அந்த பெரிய ஃபேமிலியிலையும் இவங்கெல்லாம் நல்ல நிலைமையில இருக்காங்க, இவங்கெல்லாம் கெட்ட நிலைமையில் இருக்காங்க என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்க தானே செய்கிறோம். ஆனால் எல்லாரும் பாருங்க ஒரே மாதிரி சமநிலைமையில தான் இருந்திருப்போம் ஒரு காலத்துல, 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகளுக்கு பின். ஆனா அவங்க பிள்ளைகள் சில பேர் நல்லா படிச்சு மேல வந்திருப்பான். இது ஊரை சுத்திக்கிட்டே தெரிஞ்சிருக்கும். அதான் போய் எங்காவது ஒர்க் ஷாப்ல உட்காந்து தலையில அடி வாங்கிட்டே வேலை செஞ்சுட்டு இருப்பான். நல்ல நிலைமையில இருங்க, எல்லாம் குட்டிச்சவர் ஆயிடுச்சுங்க, எல்லாம் கடன்ல மாட்டிக்கிட்டானுங்க. ஏன்? எல்லாரும் ஒரே நிலைமையில தானே இருந்தாங்க. அப்ப ஒண்ணு மட்டும் எப்படி உயர்ந்தது? ஏன்னா அவர்கள் வேறு பிரித்து அவர்கள் வேற வழியில சென்றார்கள். அந்த வழியானது நல்ல வழி, நல்வழியை அவர்கள் தேர்ந்தெடுத்து சென்றதனால் அவர்கள் தங்களையே வேறு பிரித்து கொண்டார்கள். அதே போலதான் ஆண்டவராகிய தேவனை எவரெல்லாம் பின்பற்றி வருகிறார்களோ, அவர் சொல்லி கொடுத்த அந்த அற்புதமான காரியங்கள் எல்லாம் கையாண்டு எவர்களெல்லாம் இதோ இந்த காரியத்துக்குள்ள நுழைகிறார்களோ அவர்கள் யாவரும் வேறு பிடித்து பட்ட மக்களே என்று சொல்லி முன்னேறி சொல்வோம். 20வது வசனத்தில் அடுத்த பகுதி பார்ப்போமானால், and of every creeping thing of the earth after its kind, 2 of every kind will come to you to keep them alive. இங்க ஜோடாக, அதாவது இங்க என்று சொல்லுகிறார் என்றால் 2 காரியங்களை பார்க்கிறோம். creeping thing of the earth, முதல்ல இந்த பட்சிகளை குறித்து பார்த்தோம், கால்நடைகளை குறித்து பார்த்தோம். ஆனால் இந்த கிரீப்பிங் திங் என்ற அந்த காரியத்தை குறித்து நாம் பார்க்கல. அதுல பெரிய ஒரு ரகசியம் சத்தியம் எல்லாம் இல்லை. ஏனென்றால் எப்படி கால்நடையோ அதே போலதான் இந்த கிரீப்பிங் திங் பார்த்தீங்கன்னா ஊறிட்டு பண்ணக்கூடிய பூராம்,
அப்புறம் இந்த என்ன சொல்றது, பள்ளி கூட ஒரு மாதிரி ஊறிட்டு போற ஒரு மாதிரி கிரீப்பிங் திங் தான் இல்லைங்களா. அப்படியே ஊறி ஊறி போகக்கூடிய எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துருந்தேன். ஆனா இங்க எதை குறித்து நாம் அதிகமாக பார்க்க வேண்டும் என்றால், after its kind after its kind and two of every kind will come to you to keep them alive. அங்க ஆண்டவராகிய தேவன் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், எந்த ரகமாக இருந்தாலும் இரண்டு என்கிற அந்த காரியம்தான் பார்ப்பீர்களானால் அங்க ஒரு உயிரினத்தை கொடுக்க முடியும். அங்கே ஒரு உயிர் வாழக்கூடிய ஒரு தருவாயும் ஒரு தருணத்தையும் ஒரு விதமான காரியத்தை அவர்கள் செய்வதற்கு சாத்தியக்கூறு உண்டு, வாய்ப்புகள் உண்டு. இதை இன்னும் எளிதாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டும் என்றால், பேட்டரி எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், கிளாக்ல பேட்டரி போடுறீங்களே, அதுல 2 எண்ட் இருக்கும், பாசிட்டிவ் நெகட்டிவ் என்று சொல்லியிருக்கும். அதை குறித்து தான் பேசணும். இது ஏற்கனவே நம்ம பேசி இருக்கோம் முன்னாடி, ரொம்ப நாளைக்கு முன்னாடி பேசினது. ஆனால் அதை இங்க நினைவூட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை. அந்த 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 காரியத்திலிருந்து அது வேற காரியங்களையும் நான் வந்து கத்துக்கலாம் இல்லைங்களா. பாசிட்டிவ் நெகட்டிவ் என்று சொல்லியிருக்கோம். நீங்க அதை குறித்து தான் பார்க்க போறோம். பார்த்துட்டு நம்ம சரியான நேரத்துல முடிச்சிடலாம். இதுக்கே 36 நிமிஷம் முடிஞ்சு போச்சு. ஏன்னா இதெல்லாம் சொன்னாதான் நான் இப்போ மெயின் சப்ஜெக்டுக்குள்ளேயே நுழைய முடியும். ஏன் பிரதர் மெயினா சப்ஜெக்டுக்குள்ள ஏற்கனவே நீங்க நுழைஞ்சிட வேண்டியதானே, என்னங்க பண்றது? ஒவ்வொரு முறையும் பல காரியங்களை, பல திட்டங்களை ஆண்டவராகிய தேவன் வெளிப்படுத்தி கொண்டே வருகிறார். அதெல்லாம் சொல்லாம எப்படி டக்குன்னு போக முடியும்? பாசிட்டிவ் நெகட்டிவ் இது இரண்டும் சேர்ந்தால்தான் பார்ப்பேனால் ஒரு இடத்துல ஒரு எலக்ட்ரிசிட்டி என்கிற காரியமே வரும். பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படி இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு பாசிட்டிவ் முக்கியமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நெகட்டிவும் முக்கியம். நெகட்டிவ் என்றால் எல்லா விதமான நெகட்டிவ் தாட்ஸ் அப்படி என்று சொல்லி இன்றைக்கு நிறைய பேர் எண்ணிக்கொள்ளுகிறார்கள். அது உண்மைதான், அது நிதர்சனமான ஒரு உண்மைதான். பாசிட்டிவ் தாட்ஸ் தான் இருக்கணும். பைபிள் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் புக், பாசிட்டிவாக யோசிக்க வேண்டும். இதை எனக்கு ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு எப்படி மொழிபெயர்ப்பது என்று தெரியவில்லை. பாசிட்டிவ் தான், நெகட்டிவ் தான். நெகட்டிவ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கீழே இழுத்து பேசுவாங்க. அதாவது அவங்க கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசிட்டீங்கன்னா எதுக்கிட்ட உயிர் வாழ்றோன்ட்டே ஆகி போயிடும் நெகட்டிவ் தாட். ஆனா அதே 10 நிமிஷம் ஒரு பாசிட்டிவா இருக்கக்கூடிய ஒரு பிரதர் கிட்ட, ஒரு சகோதரி கிட்ட நீங்க பேசுவீர்களானால், எனக்கு வாழ்வதற்கு 100 ஆண்டு பத்தாது, எனக்கு 1000 ஆண்டுகள் வேண்டும் என்று சொல்லி யோசிக்கக்கூடிய ஒரு மனநிலைமை வரும். பாசிட்டிவ் நெகட்டிவ் புரிந்ததா? சரி, இப்ப பாசிட்டிவ் நெகட்டிவ்க்கு அர்த்தம் புரிஞ்சிருச்சுல. அப்ப பாசிட்டிவ் நெகட்டிவ்னு ஆங்கிலத்திலே நான் அதை சொல்லிட்டு வருவேன். ரைட்டா? கொஞ்சம் என்ன கவனிச்சு கேளுங்க, ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். இப்போ எங்க இருந்து இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கேட்டா, ஒரு மனிதன் இடமிருந்து ஆரம்பித்து, ஒரு மனுஷியும் தான். மனிதன் என்றால் மனுஷிக்கும் பொருந்தும். ஓகே, 2 பேரும் சமம் தான் ஆண்டவருடைய பார்வையில. குடும்பத்திற்கு பொருந்தும், கணவன் மனைவி என்கிற அந்த ஐக்கியத்திற்கு பொருந்தும். குடும்பத்துல கணவன் மனைவி பிள்ளைகள், தகப்பன்மார்கள், மாமியார் மாமனார், இவங்கெல்லாம் ஒரு குடும்பம் இல்லைங்களா. அப்ப அவங்களுக்கு சகல மச்சான் இருப்பான் ஒருத்தன், 2 பேர் ரொம்ப அடிச்சுக்குவானுங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு ரிலேஷன்ஷிப். ஆனா சில இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப கை கோர்த்துக்குவாங்க. எங்க எப்படி கை கோர்த்துக்குவானுங்கன்னா, அந்த மாதிரி சாராயம் குடிக்கிற இடத்துலலாம் நல்லா வந்து கை கோர்த்துக்குவாங்க. நல்ல விஷயத்துல பண்றதுல அடிச்சுக்குவானுங்க. இப்படிதான் நடக்கும் மோஸ்ட்லி எல்லா குடும்பம். உங்க குடும்பத்துல நீங்க நல்லா செயின்ட்டுங்க, எப்படி இருக்கும்னு தெரியல, நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ரைட்டு, விட்டுருங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டட். அதே மாதிரி மாமியார் மருமகள், இது பயங்கரமான காம்ப்ளிகேஷன். இப்ப இருந்து இல்ல, பழைய ஏற்பாடுல இருந்தே இருக்கு. அதனால அதை விட்டுருங்க. அப்போ இந்த மாதிரி இதுல பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ். இப்போ நம்ம வந்து ஒரு மனிதனிடம் 3 காரியங்களை பார்க்க போகிறோம். ஒரு தனிப்பட்ட மனிதன், மனுஷி, ஒரு குடும்பம் என்கிற கட்டமைப்பு, சமுதாயம் என்கிற கட்டமைப்பு. இது 3 கட்டமைப்புக்குள்ள இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்படி வேலை செய்கிறது, இது முக்கியம் தானா? ஏன் பாசிட்டிவ் மட்டும் இருந்தால் போதுமே, நெகட்டிவ் தேவையில்லையே என்கிற அந்த பட்டிமன்றத்துக்குள்ளதான் உங்களை நாங்கள் நடத்தி செல்கிறோம். இந்த பட்டிமன்றத்திற்கு தலைவரே நம் ஆண்டவர் தான். இந்த பட்டிமன்றம் எப்பொழுது தொடங்கினது என்றால், ஆதியாகமம் 6:20 தொடங்கிவிட்டது. எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? செல்வமா? வாருங்கள், முதலாவது கட்டமைப்புக்குள் கடந்து செல்வோம். இந்த முதலாவது உதாரணம் கட்டமைப்பு என்றால், ஒரு மனிதனுடைய, மனுஷியோட புத்தி சுவாதியங்களில தாட் ப்ராசஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம் அல்லவா, அதுல பாசிட்டிவ் நெகட்டிவ் என்கிற அந்த 2 விதமான ஒரு எண்ணங்கள் தோன்றுவது இயல்பு என்று சொல்லி
யாவருக்கும் தெரிந்த அறிந்த ஒரு உண்மையே. அது வேதாகமத்திலும் பல காரியங்களில் நீங்க பார்க்க நேர்ந்துடும். அதற்கு ஒரு உதாரணமானது யோவான் 14வது அதிகாரம் 1வது வசனத்தையும் மற்றும் யோசுவா புத்தகத்தில் எழுதியிருக்கக்கூடிய 1வது அதிகாரம் 8லிருந்து 10 வசனங்களையும் உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். அதுல யோசுவாவை பார்த்து தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க அப்புறமாக அதை வாசித்து பாருங்க, எல்லாம் குறிப்பெல்லாம் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க, அப்புறமாக நீங்க வாசித்து பாருங்கள். தன்னுடைய அதாவது தெய்வத்துக்கு சமமாக பார்த்தவர் தான் இந்த யோசுவா. மோசேயை தெய்வத்திற்கு சமமாக ஒப்பிட்டு பார்த்த ஒரு மனிதன். மோசேவோட இம்மீடியட் அசிஸ்டன்ட் யார் என்று சொல்லி பார்த்தாலும் அது யோசுவாவும் தான். யோசுவா பார்ப்பீர்களானால் அந்த மலையில அடிவாரத்துல அங்க காத்திருப்பார். மொத்த இஸ்ரவேல் சமூகமே பாத்தீங்கன்னா கெட்டு சீரழிந்தது, ஆரோனை மேற்கொண்டு. அப்ப காலேப் என்ன பண்ணிட்டு இருந்தாரு எனக்கு தெரியல. காலேப் ஒரு ஓரமா உட்காந்து அவர் நகத்தை கடிச்சிட்டு இருந்திருப்பார். ஏன்னா அவருக்குள்ள இருந்த ஆவியானது உன்னதமான உத்தமமான ஆவி. அதை குறித்து ஆண்டவரே மெச்சித்திருக்கிறார். அதை குறித்தெல்லாம் நாம் இப்பொழுது பேச வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ 40 நாட்கள் மோசே மாத்திரம் சோறு தண்ணி எல்லாம் மேல இருந்து அந்த 10 கட்டளைகளை வாங்கி கொண்டு வரவில்லை. அவருக்கு கீழே இருந்தக்கூடிய யோசுவாவும் தான் அதை கடைபிடித்தார். அவரும் கூட தான் அந்த 40 நாட்கள் பார்ப்பீர்களானால் அங்க சோறு தண்ணி இல்லாமல் இருந்தார். இப்படியெல்லாம் இருந்த யோசுவாவுக்கு வந்தது ஒரு சோதனை. தனக்கு தெய்வத்திற்கு சமமாக இருந்த எதென்றாலும் எந்த காரியமா இருந்தாலும் உடனடியாக யாரிடம் தான் செல்வார்? மோசேவிடம் செல்வார். தேவன் மேல பிரியம் இல்லாமல் இல்லை, ஆனால் அந்த பிரியமானது சோதிக்கப்பட வேண்டும். எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? இதை சரியாக புரிந்துகிட்டீங்கன்னா மற்ற 2 கட்டமைப்புகளை ரொம்ப எளிதாக பார்த்திடலாம். பரிசுத்த ஆவியானவர் நிறைய காரியங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். கவனமா கேளுங்க. நீங்க ஆண்டவரை நேசிக்கிறீங்க, ஆண்டவரை போல ஒருத்தர் இல்லை, அவர் போல உத்தமர் யாரும் இல்லை, அவர் சொல்வதெல்லாம் ஆகும், ஆகிற காரியங்களை தான் அவர் சொல்லுவார், இல்லைங்களா? அப்படியெல்லாம் மனதுல நீங்க ஒரு பிம்பத்தை கட்டி வைத்திருப்பீர்கள். ஆனால் அந்த பிம்பமானது ஃபேக்கா ஒரிஜினலா? சைனாக்காரன் பார்த்தீங்கன்னா இப்போ இல்லை, அந்த காலத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் வாட்ச், டூப்ளிகேட் ரோலெக்ஸ் எல்லாம் டூப்ளிகேட் அப்படியே ஒரிஜினல் மாதிரியே பண்ணுவோம். அதே மாதிரி டெல்லி மேக் என்று சொல்லுவார்கள். டெல்லியிலிருந்து வரக்கூடியவர்கள் நல்லா சரியான தலை இருக்கும் அவங்களுக்கு. பார்த்தீங்கன்னா ஃபேனு இது அதுன்னு ஒரிஜினல் மாதிரியே பண்ணுவோம். அது கண்டே பிடிக்க முடியாது. அதே மாதிரி தான் ஃபேக் கரன்சி. 100 ரூபாய் நோட்டு ஒரே மாதிரி இருக்கும். மிஷின் தான் கண்டுபிடிக்கும். மிஷினையே ஏமாத்துற அளவுக்கு இன்றைக்கு டெக்னாலஜி முன்னேறி சென்ற அந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு அறிந்த உண்மை. இதெல்லாம் ரொம்ப பழைய விஷயம். அப்போ உங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளே, நீங்க மறுபடியுமாய் ஆண்டவரிடம் பிறந்தீர்கள். நீங்க நிலையாக தான் உங்க வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய பரிசுத்த கட்டமைப்பாகட்டும், உங்களுடைய ஆன்மீக கட்டமைப்பாகட்டும், உங்களுடைய பரிசுத்த ஜீவியமாகட்டும், இவைகளெல்லாம் நிலையாக தான் சென்று கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஒரு பிம்பத்தில் இருக்கிறீர்கள். அந்த பிம்பம் உண்மையானதா இல்ல இல்ல டூப்பா அப்படின்னு எப்படி அறிஞ்சுக்க முடியும்? அதற்கு தான் ஒரு சோதனை தேவை. தீயால் சோதிக்கப்பட்ட ஒரு மெட்டல், கோல்டு, இல்லைங்களா? இந்த கோல்டு ஸ்மித் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த என்ன சொல்றது, அந்த தங்க வியாபாரிகள். அவர்களிடம் சென்றீங்களா, கல்லுல உரசி பார்ப்பாங்க. அந்த கல்லை உரசி பார்த்துட்டு அந்த தங்கத்தை எடுத்துட்டு போய் அக்னியிலையும் பரிசோதித்து பார்ப்பார்கள். அக்னியில பட்டாலும் அது கருகாது. அந்த மெட்டல் கருகிச்சுன்னா பாத்தீங்கன்னா அதுல கலப்படம் இருக்கு, பித்தளை எல்லாம் கலந்துருக்கான்னு அர்த்தம். இதுதான் 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரத்துல 21 23 வசனங்களை வாசித்தீர்களானால் அங்கே குறிப்பிடுகள் தந்திருக்கப்பட்ட அந்த காரியத்தை நீங்க பார்க்கலாம். சரிங்களா? அந்த காரியமானது சோதிக்கப்பட வேண்டும். அப்பொழுது என்னவென்று சொன்னார் தேவனாகிய கர்த்தர்? மோசே பக்தன் இறந்து விட்டார். அவரை அடக்கம் செஞ்சதே ஆண்டவர் தான். யோசுவா, நீ எழும்பி நின்று நீ தான் இந்த ஆர்மியை லீட் பண்ணணும், நீ தான் அந்த தேசத்தை லீட் பண்ணணும், நீ தான் பிரைம் மினிஸ்டர். இப்போ அவருக்கு எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க?
மனதுல பாசிட்டிவ் மைண்ட் செட்டா இருந்திருக்குமா, இல்லை என்றால் நெகட்டிவ் மைண்ட் செட்டா இருந்திருக்குமா? அவருடைய மனதில் தோன்ற எண்ணங்கள் எல்லாம் எப்படியா இருந்திருக்கும் என்று சொல்லி நீங்க சற்று மனுஷீக ரீதியாக யோசிக்க வேண்டும். அப்புறம்தான் தெய்வீகமாக நீங்க யோசிக்கணும். அதற்காக தான் இந்த வசனங்களை நாங்கள் சொல்லிக்கொண்டே வருகிறோம். யோசுவா 1:8-10 அப்புறமாக வாசித்து பார்க்கும் போது உங்களுக்கு அறிந்து கொள்வீர்கள். யோசுவாவை அழைத்து அங்க என்ன சொல்லுகிறார்? என் வேதத்தில் தியானமாக இரு, என் வேதத்தில் நம்பிக்கையாயிரு. அப்படி நீ இருக்கிறப்போ உனக்கு பயம் தேவையில்லை, பயப்படாதே, தைரியமாக இரு என்று சொல்லி ஆண்டவர் சொல்ல வேண்டிய அவசியம் என்னங்க? ஏற்கனவே அவர் தைரியமாக இருந்திருந்தால் பயப்படாதே என்று சொல்வதற்கு அங்க வாய்ப்பில்லை. அப்போ பயப்பட்டதுனாலதானே நீ தைரியமா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னதாக பொருளாகும், ஆண்டவர் சொன்னதாக அர்த்தமாகும். பயம்னா என்னன்னு தெரியாது. நெப்போலியன் போனபார்ட் என்று சொல்லி ஒரு பெரிய மாவீரன் இருந்தார், பிரெஞ்சு ஆர்மி சேர்ந்தவர். அவர் அப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டிக்டேட்டரா மாறிட்டார், ஹிட்லரை போல. அவர் மிக மிக தைரியமான மனிதன். அவருக்கு பயம் என்றாலே என்னன்னு தெரியாது. அதை பரிசோதித்து பார்ப்பதற்கு ஒரு அணுகுண்டை ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க அவருடைய மாளிகைக்கு வெளியில. இவர் கூட இருக்கக்கூடிய எல்லா ஆர்மி ஆபீசர்ஸுக்கும் தெரியும் அந்த அணுகுண்டு வெடிக்க வேண்டிய நேரம் இதுதான் என்று சொல்லி. எல்லாரும் காஃபி சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள். பல காரியங்களை நெப்போலியனோடு கூட அங்கே பேசி கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்தில் இந்த அணுகுண்டை வெடிக்க வைப்போம், அவருடைய காஃபி ஆனது ஆடுச்சுன்னா அவர் பயந்தாங்கோலி தான் அப்படின்னு இவங்க ஒரு டெஸ்ட் வச்சுக்கிட்டாங்க. அப்ப அங்க சுத்தி ஒரு 10-15 பேர் இருக்கிறாங்க, இவரும் இருக்கிறாரு. எல்லாரும் காஃபி கப்பு வச்சிருக்கிறாங்க, காஃபி பருகி கொண்டு இருக்கிறார்கள். அணுகுண்டு வெடித்த மாத்திரத்திலேயே அந்த 15 பேரோட கப்பும் ஆடி கீழே காஃபி எல்லாம் விழுந்துருச்சான். நெப்போலியன் போனபார்ட்டுக்கு உண்மையே தெரியல, ஆனா அப்படியே அவர் பாட்டு குடிச்சிட்டு இருக்கிறார், ஒரு சொட்டு கூட கீழே விடல. அப்ப அந்த சோதனையில என்ன நிரூபணமாச்சு? இவர் பயந்தாங்கோல் இல்ல, தைரியமான மனிதன் என்று சொல்லி. சில காலங்களில நீங்க பெரிய தைரியசாலியா இருக்கலாம், நீங்க அநியாயத்துக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு நல்ல நீதிமானா இருக்கலாம். ஆனாலும் சோதனைக்கு யாரும் தப்பிக்கவே முடியாது. ஏனென்றால் அதையும் சோதித்து பார்க்கக்கூடியவர் தான் கர்த்தர். ஏனென்றால் அவர் அந்த ஸ்தானத்தில் இருக்கிறார். அவர் கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, யுகம் யுகமாய் ஆளுமை செய்த ஒரு பெரிய மாவேந்தர். அவரை குறித்தெல்லாம் பேசுவதற்கு ஒரு காலமும் ஒரு யுகமும் பத்தாது, ஒரு ஆயுளும் பத்தாது. இதெல்லாம் யாவரும் அறிந்த உண்மையே, இதற்குள்ள நான் செல்ல விரும்பவில்லை. ஆனால் யோசுவாவை கூப்பிட்டாங்க சொல்றார். அப்ப என்னாச்சு? யோசுவாவோட நம்பிக்கை யார் மேலதான் இருந்திருக்குது? மோசே மேலதான் இருந்திருக்குது. தேவனை அதற்கு நிராகரித்ததற்கு பொருளாகுமா? இல்லை. தேவனை நேசிக்கவில்லை என்றதற்கு பொருளாகுமா? இல்லை. ஆனா தேவனை காட்டிலும் யார் மேலதான் இவர் அதிகமாக தோல் சாய்ந்து விட்டார் என்று சொல்லி பார்ப்போமானால் மோசே பக்தன் மேல. அதனாலதான் இந்த சோதனை காலத்துக்குள் யோசுவா தள்ளப்படுகிறார். ஆனால் தேவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த வசனத்துக்கு முன்பே இருந்த அந்த நெகட்டிவ் தாட்ஸ் ஒரு நொடி பொழுதுல, ஒரு க்ஷண பொழுதுல, ஒரு இமை பொழுதுல மறைந்திருது. அடுத்த வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த 1வது அதிகாரத்துல உடனடியாக யோசுவாவானவர் எழும்பி அவர் சார்ஜ் எடுத்துட்டார். கொடுங்க என்னோட அப்பாயின்மெண்ட் லெட்டர், நான் ரெடி. இப்போ ஆண்டவராகிய தேவன் பேசின இந்த 2 வார்த்தைகளையே அவர் தன்னுடைய பய உணர்வுகளையும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத சில காரியங்களையும் அவர் உடனடியாக உணர்ந்து கொண்டார். அதனாலதான் ஆண்டவராகிய தேவன் சூழ்நிலைகளை அனுமதித்து அந்த சூழ்நிலை நிமித்தமாக நம்மோடு கூட சம்பாஷிக்கவும் செய்கிறார். எதற்காக? அங்க குறிக்கோள் ஒன்றே ஒன்றுதான். இருதயத்தில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள், இருதயத்தில் இருக்கக்கூடிய தாபங்கள், மனசஞ்சலங்கள், இவைகளையெல்லாம் பயங்களாய் மாறி, கவலையாய் மாறி, தூங்காமல், உறங்காமல், சாப்பிடாமல், தண்ணி கூட குடிக்காம உக்காந்துட்டு அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி யோசித்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை, இந்த நிலைமைக்குள் நான் பலமுறை கடந்து சென்றிருக்கிறேன். நடந்திருக்காது. ஆனா அதை நினைச்சு கவலைப்படுவீங்க, நகத்தை கடிப்பீங்க, கண்ணெல்லாம் ஊர்லும், அப்படியே இருள் அடைஞ்சது போல இருக்கும் மூஞ்சி, முகம் மற்றும் வாடி போயிருக்கும். யாராவது பேசினா அப்படியே ஓங்கி அறையலாம் போல கோபம் வரும். உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் வரும். அப்போ அந்த காலங்களில் ஆண்டவராகிய தேவன் என்ன செய்வார்னா உங்களோடு கூட சம்பாஷிக்க தொடங்குவார். அவர் பெயர் என்ன? பரிசுத்தாவியானவர். எதுல இருந்து சம்பாஷிக்க தொடங்குவார்? வேதாகமத்தில் இருக்கக்கூடிய வசனத்திலிருந்து தான். யோசுவாவுக்கு இப்படி சொன்னேனே, யோசுவாவும் இதை கடந்து சென்றாரே.
இயேசு கிறிஸ்துவாகிய நான் எல்லா சீஷர்களையும் பார்த்து நான் சொன்ன காரியம் யோவான் 14:1 இந்த எதற்கும் பயப்படாதிருங்கள், do not be afraid, எதற்கும் அஞ்சாதிருங்கள், எதற்கும் கலங்காதிருங்கள், என் சமாதானத்தை உங்களுக்கு நான் தருகிறேன். உலகம் தரும் சமாதானம் அல்ல. உலகம் தரும் சமாதானம் வந்து பார்ப்பீர்கள்னா தற்காலிகமே, நிரந்தரம் கிடையாது. உலகம் ஏதாவது உங்களை போற்றி போகணும், உடனே சந்தோஷம், அடுத்த நாளே அதே வாய் உங்களை புரணி பேசும், உடனே சந்தோஷம் எல்லாம் போயிடும். அதுதான் ஆண்டவராகிய தேவன் அப்படி இல்லை, நிலையா இருக்கக்கூடியவர், கன்சிஸ்டன்ட் காட். ஆனால் என்னில் சார்ந்திருக்கிறவர்கள் நான் கொடுக்கக்கூடிய சமாதானத்தையே பெற்றுக்கொள்வார்கள். அந்த சமாதானத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷம், மகிழ்ச்சி, எதிர்காலத்தை குறித்த காரியங்கள், இவைகளை எல்லாமே சுபிட்சமாய் பார்க்கக்கூடிய ஒரு மனநிலைமை, ஒரு மனப்பக்குவத்துக்குள் வந்து விடுவீர்கள் என்பதற்கு பொருளாகும். யோவான் 14:27 குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். பழைய ஏற்பாடுல ஒரு உதாரணம், புதிய ஏற்பாடுல ஒரு உதாரணம், இல்லைங்களா? அதே போல புதிய ஏற்பாடுல யோசுவாவுக்கு நிகரான ஒரு ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா பவுல் அப்போஸ்தலர். புதிய ஏற்பாடுல 60% அவர் எழுதினதுதான், சரிங்களா? 50% வச்சுக்கோங்க. அப்ப அந்த மனிதனுக்கு ஒரு சோதனை, என்னுடைய உடல்ல மாம்சத்துல ஒரு என்னது முள் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த முள் என்னன்னு யாருக்குமே இது வரைக்கும் சரியா தெரியாது. சில பேர் வியாதிங்கிறாங்க, சில பேர் சோதனைங்கிறாங்க. விட்டுருங்க, ஏதோ ஒரு முள், ரைட்டா? முள் உண்மையாலுமே ஒரு முள் இருந்தா அது குத்திக்கிட்டே இருந்தா உங்களுக்கு தூக்கம் வருமா? வின்னு சில நேரங்கள்ல வலிக்கும், வயிறு வலி, முதுகு வலி, தொண்டை வலின்னு வலியில உங்களால, வேதனையில உங்களால வந்து தூங்க முடியாதே. அந்த மாதிரி வேதனையில இருக்கிறப்ப 3 முறை அவர் ஜெபிக்கிறார், ஆண்டவரே இதை எடுத்துருங்க, என்னால வந்து தாங்க முடியல. அந்த மாதிரி ஜெபித்ததாக அங்க எந்த நூல்கள்லயும் அவர், எந்த நிருபங்களையும் அவர் எழுதவே இல்லை. அப்போ இதற்காக 3 முறை ஜெபிக்கிறார்னா தாங்க முடியாத ஒரு வேதனை. பவுல் அப்போஸ்தலருடைய ரெக்கார்டு பார்க்குறப்போ இது பயங்கரமான ஒரு காரியம். அப்போ அங்க ஆண்டவர் அவரை பார்த்து சொல்லுகிறார், இதை நான் எடுத்து விடுவேன், ஆனால் என் கிருபையும் நான் எடுத்து விடுகிறேன், ஆனால் இதை தாங்கக்கூடிய கிருபை தருகிறேன், என் கிருபையை சார்ந்து நீ முன்னேறி போவாயா மாட்டாயா? உடனடியாக அவருடைய நெகட்டிவ் தாட்ஸ், அவருடைய ரொம்ப நெகட்டிவ் எட்டிக்குள்ள போயிட்டார். அதாவது பவுல் அப்போஸ்தலர் ஒரு தடவை கூட ஜெபிக்காத மனுஷன். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்துல எல்லாம் பார்ப்பீர்களானா அவர் பட்ட வேதனைகள் இவ்வளவுதான் இல்லை, அதெல்லாம் குறித்து ஒரு பட்டியலே போட்டு இருப்பார். அப்பொழுதெல்லாம் ஜெபிக்காத பவுல் அப்போஸ்தலர் இதை குறித்து 3 முறை ஜெபிக்கிறார்னா கொஞ்சம் ஆழத்துல போயிட்டார், நெகட்டிவிட்டி என்கிற ஆழத்துக்குள்ள போயிட்டார். அங்கிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு ஆண்டவர் ஒரு செம்பட்டை அடி அடிக்கும்படி அங்க ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என் கிருபை உனக்கு போதும், இதை நீ விசுவசிக்கிறாயா? பவுலே, ஏன் இப்படி பேசுற? நீ 3 முறை நீ ஜெபிக்கிறாயே, நான் ஒரு தடவை ஜெபிச்சாலே பதில் கொடுக்க மாட்டேனா? அப்பொழுது உடனடியாக அவர் மனம் திரும்பி அங்க, இல்ல உங்க கிருபை போதும், அதை குறித்து அவர் அதற்கப்புறம் பேசவே இல்லை. எவ்வளவு பெருனோடு இருக்கீங்க? ஆக நம் சிந்தைக்குள் பாசிட்டிவ் நெகட்டிவ் இரண்டும் வருவது இயல்பே. ஆனால் எப்படியாக அந்த பாசிட்டிவை கொண்டு நெகட்டிவை வெல்கிறீர்களோ அவனே கிறிஸ்துவுக்குள் வாசம் செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதனா இருக்கிறான், நல்ல மனுஷியா இருக்கிறான். உங்களுக்கெல்லாம் நான் சொல்றது விளங்குறதா? இங்க நான் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய காரியம் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் உங்க 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 புத்தி சுவாதியத்துக்குள் சென்று கொண்டிருக்கக்கூடிய காரியம்தான். உடனே எனக்கு ஒரு வியாதி இருக்கு, பிரச்சனை இருக்குன்னு ஓடாதீங்க டாக்டர் கிட்ட. மித்த 2 கட்டமைப்புகளும் பார்ப்பது மிக மிக எளிது. அதனால்தான் பார்ப்பீர்களானால் நம்ம படித்த வசனமும் அதற்கு பொருந்தி வரும். ஏன் 2 ஜோடிகள் பார்ப்பீர்கள்னா 2 ஜோடி பாசிட்டிவ் சேர்த்தீங்கன்னா லைட் எரியாது, பேட்டரி ஒர்க் ஆகாது. பாசிட்டிவ் நெகட்டிவ்னா ஒர்க் ஆகாது. எலக்ட்ரிக்கல் என்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு இது நல்லாவே தெரியும். ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்தால்தான் அங்கே ஒளியானது உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பை எதன் அடிப்படையில் அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த அடிப்படையில தான். அதனால்தான் ஒரு மனிதனும் மனுஷியும் ஒன்று சேர வேண்டும். அப்பொழுதுதான் அந்த குரோமோசோம் போய் அந்த ஃபீமேல் எக்கோட வந்து மீட் ஆகிறப்போ பார்ப்பீர்களானால் அங்கே ஒரு குழந்தை உற்பத்தி ஆகுறது. ஓரின சேர்க்கையில் இருக்கிறவனுங்கெல்லாம் என்னென்னமோ முட்டாள்தனத்தை பண்ணிட்டு திரியிறானுங்க, அவங்க பின்னாடி போயிடாதீங்க. நாங்களும் தான் குழந்தை பெத்துக்கிறோமே, நீ நேச்சுரல் மெத்தட்ல பெத்துக்கல, நீ துஷ்பிரயோகம் பண்ற, இதுக்கெல்லாம் நீ கணக்கு கொடுத்தே ஆகணும். துரோகம் பண்ற, நீ ஒரு விஷக்கிருமி கர்த்தருடைய கண்களில். தயவு செஞ்சு யாரும் அந்த மாதிரி காரியத்துக்குள்ள போயிடாதீங்க, மாட்டிக்காதீங்க.
அப்போ ஒரு பாசிட்டிவ் தாட் இருந்தா நெகட்டிவ் தாட் வர்றது நல்லதா கெட்டதா? இப்ப அதுதான் பட்டிமன்றத்துடைய தலைப்பு. என்ன கேட்டா நல்லதுன்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு நெகட்டிவ் தாட் வந்தாதான் பாசிட்டிவ் தாட்டோட அருமையை நீங்க கண்டுபிடிப்பீங்க. அந்த நெகட்டிவ் தாட் மட்டும் வரலன்னா ஆண்டவர் பேசவே பேசியிருக்கவே மாட்டாரு. பவுல போசலர், யோசுவா, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம். இயேசு கிறிஸ்துவும் கெத்செமனி தோட்டத்துல ஒரு நிமிஷம், ஏன்னா அவர் பட்ட வேதனை பார்ப்பீர்களானால் புத்தி சுவாதியத்துல அங்கே 6.5 மணி நேரம் கர்த்தருடைய பிதாவுடைய முகம் மறைக்கப்படும். அதை அவரால் தாங்க முடியல. ஏன்னா பிதாவை அவர் தெரிந்த நாளில இருந்து பார்த்து கொண்டிருக்கிறாரு. எல்லாரும் நினைச்சுக்கிட்டாங்க, ஓ அடிப்பட போறாரு அதனாலதான் பயந்துட்டாரு அப்படின்னா. இல்லைங்க, அதுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட மனிதன் அவர். அதற்காக தான் உலகத்துக்கே வந்தாருன்னா அந்த மெச்சூரிட்டி எல்லாம் ஜீசஸ்க்கு இருக்கு. அதனால அப்படி இப்போ ரொம்ப சீப்பா நினைச்சிடாதீங்க. அதெல்லாம் பார்த்து அவர் பயப்படுற ஆளும் கிடையாது. எங்காவது ஜீசஸ் பயப்பட்டார், இயேசு பயப்பட்டார் என்று சொல்லி காமிங்க பார்க்கலாம். எங்கேயுமே கிடையாது. அது அல்ல காரணம். ஆனால் ஆவிக்குரிய ரீதியில நொறுக்கப்பட்டார். ஆனா உடனடியாக என்னுடைய விருப்பம் அல்ல உம்முடைய விருப்பம் நிறைவேற்றப்படுவதாக. மத்திய 26 எடுத்து வாசித்து பார்த்துக்கோங்க. அப்போ அந்த நெகட்டிவ் தாட் வந்தா தானே அந்த பாசிட்டிவ் தாட். உடனடியாக ஏஞ்சல்ஸ் எல்லாம் வந்து, தூதர்கள்லாம் வந்து அவருக்கு ஊழியம் செய்தார்கள். அப்போ உடனடியாக ஒரு நெகட்டிவ் தாட் வந்து எனக்கு மட்டும் இப்படிதான் வந்துகிட்டே இருக்குங்காதீங்க. உடனடியாக வேதாகமத்தின் அடிப்படையில பரிசுத்த ஆவியானவரோட இணைந்து நீங்க வந்து தியானம் செய்கிறப்போ, அதுல ஈடுபட்டு இருக்கிறப்போ இந்த மாதிரி பல வசனங்களை நினைவூட்டு கொண்டிருப்பார். அதுதான் யோவான் 14:23-26. அப்புறமாக வாசித்து பாருங்கள்லாம். நோட்ஸ் கொடுத்துக்கிட்டே வரேன், நான் எழுதிக்கோங்க. அப்ப இரண்டாவது கட்டமைப்புக்குள் போகலாம். நேரம் கடந்து போயிடுச்சு. நான் 1 மணி நேரம் ஆக போகுது. நான் வேகமா போறேன். இரண்டாவது கட்டமைப்பு என்ன? குடும்பம் என்கிற கட்டமைப்பு. குடும்பத்தில் 4 பேர் இருந்தா 40 காரியம். இன்னைக்கெல்லாம் 400 காரியம் பேசுறான். ஏன்னா சோசியல் மீடியா ஏகப்பட்ட தீனியை தான் உங்களுக்கு மண்டையில போட்டுக்கிட்டே இருக்கிறானே. செய்தித்தாள், மீடியா எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் வேலை. நெகட்டிவ் ரொம்ப பேசி பழகிட்டாங்க. ஒரு குட்டி பிள்ளைய நான் சந்திச்சேன், நண்பனோட குட்டி பிள்ளை முந்தானால. ஐயோ, என்ன சொன்னாலும் அதுக்கு ஒரு கேள்வி கேட்கிறாவோ. ரொம்ப சுட்டி, ரொம்ப கியூட். பட் அதுக்குன்னு எல்லாத்துக்குமே கேள்வி கேட்பியா? அப்படிதான் அவங்கள வந்து இந்த சமுதாயம் வந்து பார்ப்பீர்களானால் வணைந்து கொண்டு வருகிறது சிறு பிராயத்திலிருந்தே. அப்போ இந்த பொண்ணுக்கு 20 வயசு ஆனா என்னன்னு கேள்வி எல்லாம் கேட்கும். அது அவ்வளவுதான், செத்தான். அப்பவே நான் வந்து கண்ணு மூடி, கர்த்தாவே இந்த குழந்தைக்கு வர வேண்டிய கணவனை ஆசீர்வதியும் அப்பா, எங்க இருந்தாலும் நல்ல சகிப்பு தன்மையை கொடுத்து அவனை வளர்த்துங்கப்பான்னு சொல்லி ஜெபிச்சுக்கிட்டேன். பார்ப்பீர்களா? அந்த மாதிரி இன்றைக்கு சமுதாயமே உங்களை வந்து தள்ளி கொண்டிருக்கிறது. அதனால அந்த 400 காரியங்களையும் வகை பிரிக்க வேண்டும். நெகட்டிவ் 400மே நெகட்டிவா இருக்கலாம், நோ ப்ராப்ளம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அந்த 400ஐயும் அடக்கக்கூடிய ஒரே ஒரு பாசிட்டிவ் வேர்ட், என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னால் அந்த 400 ஓடி போயிடும். எப்படி இதோ மோசேயோட சர்ப்பமானது இதோ அந்த மற்ற மந்திரவாதிகளோட சர்ப்பங்களை எல்லாம் விழுங்கி போட்டதோ, அதே போல ஆண்டவராகிய தேவன் எனக்கு உங்களுக்கும் ஒரு சர்ப்பத்தை கொடுக்கலங்க, இயேசுவின் நாமத்தை கொடுத்திருக்கிறார், இந்த வேதாகமத்தை கொடுத்திருக்கிறார். ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கக்கூடிய இந்த 2 கொரிந்தியர் 1:20 வசனத்தை தந்திருக்கிறார். அதை பட்டயமாக எடுங்கள், போர்க்கவசமாக எடுங்கள், தலையில அணிந்து கொள்ள அந்த கவசமாக ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன் என்று ரட்சிப்பின் இதோ தலை கவசமாக அதை எடுங்கள் என்று எபேசியர் 6:17-18 எழுதியிருக்கவில்லையா? இதெல்லாம் நினைவுக்கு கொண்டு வருவார். அப்பொழுது என்ன ஆகும்? 400 பார்த்து பயந்துராதீங்க, ஒன்னே ஒண்ணு போதுங்க. ஒன்னே ஒண்ணு போதும். பார்மோனோட சேனையை பார்த்து பயந்துராதீங்க, ஆண்டவரோட மூச்சு காத்து போதும். உஸ் அப்படின்னாரு, உடனே எல்லாம் மூடிடுச்சு. அவ்வளவுதான். கர்த்தரோட அற்புத புயங்களுக்கு முன்பே எந்த பிரச்சனையும், மழையே பெயர்ந்து போன்று சொன்னால் பெயர்ந்தே போகும். அப்போ குடும்பம் என்று வருகிறப்போ நிறைய சண்டைகள், சச்சரவுகளும், சஞ்சலங்களும், சலசலப்புகளும் வந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் அவைகளை மேற்கொள்ள ஒரு பாசிட்டிவ் தாட் போதுங்க. அதுதான் யோசுவா, ஜீசஸ், பவுல், இப்படி அந்த இவங்களுக்கெல்லாம் ஒரே பாசிட்டிவ் தாட் தான். ஆனால் நெகட்டிவ் தாட்ஸும் நிறைய இருந்தது. ஏகப்பட்ட நெகட்டிவ் எண்ணங்கள் இருந்தது. ஆனால் இவைகளை மேற்கொள்ள ஒரே ஒரு பாசிட்டிவ் வேர்டு போதும், ஒரே ஒரு பாசிட்டிவ் ப்ராஃபஸி, வெளிப்பாடு போதும், தீர்க்க தரிசனம் போதும். எல்லாமே வேதாகமத்தில் இருக்கு. உடனே ஓடாதீங்க, கியூல நிக்கிறதுக்கு ஓடாதீங்க, நில்லுங்க. வேதாகமம், கையில் இருக்கிற வேதாகமம் தான் உங்களுடைய பதில், என்னுடைய பதில். தேவன் என்கிட்ட பேசவே இல்லைங்க, நீ கண்ணை மூடி தூங்க போற, ஆண்டவர் பேசணும். ஆண்டவர் ஏற்கனவே பேசி வச்சிருக்கிறாருங்க. இதை எடுத்து தியானம் செய்யுங்க. அதுக்கு மேல வெளிப்பாடு வந்தால் வரட்டும். நானும் தீர்க்க தரிசனத்தையும் நம்புற ஒரு மனிதன் தான். யோவேல் 2:17-2:26 அப்போஸ்தலர் 2:17-18 நானும் கூட நம்புறேன்.
ஆனா அதையே இருக்க வேண்டிய, அது ஒன்றையே நாடிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் வேதாகமம் முழுவதும் பார்ப்பீர்களானால் ஆண்டவராகிய கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் எழுதி கொடுத்திருக்கிற வாக்கு தத்தமே, அதோடைய ப்ராஃபஸி, எவன் ஒருவன் விசுவசித்து மழையே பெயர்ந்து போன்று சொன்னானோ அது நகர்ந்து போகும். விசுவாசம், நீ விசுவசித்தாயானால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று சொல்லி இருக்கிற வசனம். மூன்றாவது, இந்த சமுதாயத்தை நீங்க எந்த திசையில பார்த்தாலும் ஒன்லி நெகட்டிவிட்டி, வெறும் நெகட்டிவ் ஆய் பேசக்கூடிய மனிதர்கள் தான் இன்றைக்கு தோன்றுகிறார். ஒரு பாசிட்டிவ் சொன்னீங்கன்னா 20,000 நெகட்டிவ் சொல்லக்கூடிய சேனல்ஸ் தான் இந்த ஃபேஸ்புக், ட்விட்டர், இந்த அது மண்ணாங்கட்டி எல்லாம். ஆனால் அவைகளை மேற்கொள்ளக்கூடிய பாசிட்டிவிட்டியை நீங்க வேதாகமத்திலிருந்து சொல்லி பாருங்க, அவங்க அனைவரும் கேட்பாங்க. திரும்ப இந்த பக்கமா தலை திரும்பும். எல்லாரும் திரும்ப மாட்டாங்க, ஆனால் சில பேர் இந்த பக்கமாக ஈர்க்கப்படுவார்கள். சமுதாயத்துல நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வாழ்வதற்கும், இயேசு கிறிஸ்து சொன்னது போல இந்த உலகத்தை, இருள் அடைந்த இந்த உலகத்திற்கு ஒளி விளக்குகளாய் நானும் நீங்களும் மாறுவோம். எவ்வளவு பேர் இதை விசுவசிக்கிறீங்க? எவ்வளவு பேருக்கு இந்த செய்தியானது மிக உதவியாக இருந்தது? இப்படித்தான் வேதாகமத்தை வாசிக்க வேண்டும் பிரியமானவர்களே. ரெண்டும் ஜோடியா போச்சு அப்படின்னு வாசிச்சீங்கன்னா என்ன புரிய போகுது உங்களுக்கு? அதனாலதான் எங்களோட இணைந்துருங்க. இதை கத்துக் கொடுக்குறோம். என்ன வேதாகமத்தை எப்படி தியானம் செய்யணும் என்கிற பேட்டர்னை கத்துக் கொடுக்குறோம். சில காரியங்களை நான் ப்ரிப்பேர் செய்து கொண்டு வருவேன், தயார் நிலையில. ஆனால் புரட்டி போடுவார் பரிசுத்த ஆவியானவர். இந்த உண்மை நான் சொன்னாலும் நம்ப போவது கிடையாது. பரலோகத்துக்கு சென்ற பின்பே உண்மையை தெரிஞ்சுக்குவீங்க. அன்னைக்கெல்லாம் ஆணு வாயை துறப்பீங்க. ஆனால் பேசிக்கொண்டிருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். தயவு செஞ்சு இன்னைக்கு உங்களோடு கூட ஆண்டவர் வெளிப்படுத்தின இந்த காரியத்தை தியானம் செய்யுங்கள், சற்று யோசியுங்கள். இது ஒன்றும் பெரிய ரொம்ப என்ன, ஒரு குச்சி சுத்த தெரியாதவனுக்கு கொடுத்தீங்கன்னா கரகரம் சும்மா சுத்துவான், அவனே அடிச்சுக்குவான் அந்த குச்சியில. சரியா சுத்துறாம பாருங்க, சுத்தி இருக்கிற அத்தனை பயிலையும் அடி மொத்துன்னு மொத்திடும், இவன் மேல ஒரு அடி விழுவாது. அந்த மாதிரி இன்று ஒன்றும் பெரிய வித்தை எல்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியா சுத்தலாம். பைபிள்ங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு கட்டமைப்பு. இது ரொம்ப கடினமான கட்டமைப்பா இருந்தா கர்த்தர் கொடுத்துருக்கவே மாட்டார். ஏன்னா கொடுத்தும் பிரயோஜனமே இல்லை. அதனாலதான் ரொம்ப எளிதா எழுதி தந்திருக்காங்க கையில. கலங்கரை விளக்காக ஒளி வீசுவேன், கலங்குவோரை அவர் மந்தை சேர்ப்பேன். கலங்கரை விளக்காக ஒளி வீசுவேன், கலங்குவோரை அவர் மந்தை சேர்ப்பேன். ஒரு முறை, கலங்கரை விளக்காக ஒளி வீசுவேன், கலங்குவோரை அவர் மந்தை சேர்ப்பேன். சிலுவை நாதரேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள், சிலுவை நாதரேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதரேசுவின். அன்பின் பிதாவை உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த அருமையான செய்தியை நீர் வெளிப்படுத்தின நம்முடைய கிருபை நினைத்து துதிக்கிறோம். கர்த்தருடைய கண்களிலிருந்து நாங்கள் ஒளியை பெற்றுக்கொண்டது போலவே நாங்களும் இந்த உலகத்திற்கு ஒளியாக மாற வேண்டும். அதற்கு இந்த நெகட்டிவ் தாட்ஸை மேற்கொள்ளக்கூடிய பாசிட்டிவிட்டியை எங்களுக்கு இந்த வேதாகமத்திலிருந்து நீர் அளிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. பரிசுத்த ஆவியானவரே, நீர் ஒவ்வொருவரையும் வழி நடத்தி காத்துக்கொண்டு எங்களை ரட்சித்து எங்களை ரட்சிப்பின் பாதைக்கு ஏதுவாக நீர் வழி நடத்த வேண்டுமா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். சேனல்ல இருக்கிற எல்லா வீடியோஸும் பாருங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க, அப்போ ஒன்றையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் தெரியாதவங்களுக்கெல்லாம் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர்னு எல்லா ஸ்டேட்டஸ்ல போடுங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்கெல்லாம் கர்த்தருக்குள்ள வந்துருவாங்க. உலகத்தின் ரட்சிப்புக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. உலகத்துல ஊழியக்காரங்க அனைவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. நீங்க வேறு பிரிக்காதீங்க, இவங்கெல்லாம் கெட்ட ஊழியக்காரங்க, நல்ல ஊழியக்காரங்க, எல்லாத்துக்கும் ஜெபிங்க.
ஜெபிங்க, எனக்காக ஜெபிங்க, எங்க ஊழியத்துக்காக ஜெபிங்க. எபேசியர் 6:18, கொலோசியர் 4:3 இதைத்தான் சொல்கிறது. உங்களுக்கு ஜெப தேவைகள் இருந்தால் தேவனிடம் சென்று மன்றாடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். ஆமென், ஆமென்.